ரோமன்ஸ் சாப்டர் 12 நம்ம எடுப்போம். ரோமர் 12 அதிகாரம் 4 வசனத்திலிருந்து வாசிங்க. எனக்கு அருள்பட்ட கிருபையினாலே நான் சொல்லுகிறதாவது, உங்களில் எவனானாலும் தன்னை குறித்து எண்ண வேண்டியதற்கு மிஞ்சி எண்ணாமல் அவனவனுக்கு தேவன் பகிர்ந்த விசுவாச அளவின்படியே தெளிந்த எண்ணமுள்ளவனாய் எண்ண வேண்டும். ஏனெனில் நமக்கு ஒரே சரீரத்தில் அநேக அவயங்கள் இருந்தும் எல்லா அவயங்களுக்கும் ஒரே தொழில் இராதது போல அநேகராகிய நாமும் கிறிஸ்துவுக்குள் ஒரே சரீரமாயிருக்க ஒருவருக்கொருவர் அவயங்களாயிருக்கிறோம். நமக்கு அருளப்பட்ட கிருபையின்படியே நாம் வெவ்வேறான வரங்கள் உள்ளவர்கள் ஆனபடியினாலே நம்மில் தீர்க்க தரிசனம் சொல்லுகிற வரத்தை உடையவன் விசுவாச பிரமாணத்துக்கேற்றதாக சொல்ல கடவன். ஊழியம் செய்கிறவன் ஊழியத்திலும், போதிக்கிறவன் போதிக்கிறதிலும், புத்தி சொல்லுகிறவன் புத்தி சொல்லுகிறதிலும் தரித்திருக்க கடவன். பகிர்ந்து கொடுக்கிறவன் வஞ்சனை இல்லாமல் கொடுக்க கடவன். முதலாளி ஆனவன் ஜாக்கிரதாய் இருக்க கடவன். இரக்கம் செய்கிறவன் உற்சாகத்துடனே செய்ய கடவன். உங்கள் அன்பு மாயமற்றதாய் இருப்பதாக தீமையை வெறுத்து நன்மையையே பற்றி கொண்டிருங்கள். ஆமென். அப்போ இங்கே பவுல் ரோமர் சபைக்கு அவர் கடிதம் எழுதும் போது அதில் சொல்கிறாரு, ரோமர் புஸ்தகத்தில் நம்ம பார்க்குறோம், அவனவனுக்கு பகிர்ந்த விசுவாச அளவின்படியே தேவன் என்ன பண்ணியிருக்காரு, பகிர்ந்து கொடுத்திருக்கிறாரு. அப்போது சரீரமாகிய சபையில் தேவன் உங்களுக்கான வேலையை, உங்களுக்கான வரங்களை தேவன் வைத்திருக்கிறாரு. நேச்சுரல் அபிலிட்டிஸ், டேலண்ட்ஸ் அண்ட் கிஃப்டிங், சூப்பர் நேச்சுரல் கிஃப்டிங்கு நம்ம பார்த்தோம். அப்போ இந்த இயற்கையாய் தேவன் ஒவ்வொரு மனுஷனுக்குமே வரங்களை கொடுத்திருக்கிறாரு. அவன் பிறப்பதுக்கு முன்பதாகவே கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாக நன்மை செய்யும்படியாக தேவன் அவனை சிருஷ்டித்திருக்கிறார். அதனால தான் இன்னைக்கு உலகத்தில் நம்ம நிறைய டேலண்ட்ஸை நம்ம பார்க்குறோம். ஆனால் அந்த நேச்சுரல் டேலண்ட்ஸான மனுஷன் ரட்சிக்கப்படும் போது அவங்களுக்குள்ள பரிசுத்த ஆவியானவர் அதை என்ன பண்ணுறாரு, தேவ ராஜ்யத்துக்காக அதை எடுத்து பயன்படுத்துகிறார். அப்படி அவங்க தேவ ராஜ்யத்துக்காக பயன்படாமல் ரட்சிக்கப்படாமல் இருக்கும்போது அது உலகத்தில் என்ன ஆகுது, இந்த உலகத்துக்குரிய காரியங்களுக்கு அவங்களுடைய டேலண்ட்ஸ் பயன்படுகிறதா இருக்கிறது. அவங்க நல்ல பெயிண்டிங் ஹார்ட் ஒர்க் பண்ணுறவங்களா இருக்கலாம், இல்லை சமைக்கிறவங்களா இருக்கலாம், இல்லை நல்ல ப்ரீச் பண்ணுறவங்களா இருக்கலாம், டீச் பண்ணுறவங்களா இருக்கலாம், இல்லை மியூசிஷியனாக இருக்கலாம், சிங்கராக இருக்கலாம். இப்படி மல்டி டேலண்ட்ஸை நம்ம என்ன பண்ணுறோம், எல்லா மனுஷனுக்குள்ளேயும் வித்தியாசமாக தேவன் கொடுத்து இருக்கிறாரு. இது நான் சொன்னேன், அவங்களுடைய பிறப்பின் மூலமாக, அந்த ஜீனியாலஜி மூலமாக வந்ததாக இருக்கலாம். அப்படி இல்லைன்னா தே மே பி லேர்ன்ட் அண்ட் ட்ரெயின்டு, அவங்க அதை கற்றுக்கொண்டு அதில் அவங்க ஷைன் ஆகிறவங்களா இருக்கலாம். ஆனால் சூப்பர் நேச்சுரல் கிஃப்டிங்னு சொல்லும் போது இது நீங்கள் கற்றுக்கொண்டதுனால வர்றதில்லை, உங்களுக்கு பரிசுத்த ஆவியினால பகிர்ந்து அளிக்கப்பட்டதாக இருக்கிறது. அந்த சூப்பர் நேச்சுரல் கிஃப்டிங்கை கொடுத்து நம்ம பார்க்கும்போது ரோமர் 12 அதிகாரத்தில் நம்ம வாசித்தோம். இப்போ கொரிந்தியர் புஸ்தகத்தில் பார்க்குறோம். 1 கொரிந்தியர் புஸ்தகம் 12 அதிகாரம் 1 வசனம். அன்றியும் சகோதரரே, ஆவிக்குரிய வரங்களை குறித்து நீங்கள் அறியாதிருக்க எனக்கு மனதில்லை. பவுல் எடுத்தவனே சொல்றாரு சபைக்கு, ஆவிக்குரிய வரங்களை குறித்து நீங்க தெரியாம இருக்கிறதுக்கு எனக்கு என்ன இல்லை, மனசு இல்லை. ஏன், ஆண்டவர் உங்களுக்குள்ள வரங்களை வச்சிருக்கிறாரு, அதை நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லி பவுல் விரும்புறாரு. கொரிந்து சபையில சொல்றாரு, தேவன் சபைக்கு வரங்களை பகிர்ந்து கொடுத்திருக்கிறாரு, அதை நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு தான் அவர் ஆரம்பிக்கிறார். அடுத்த 2 வசனத்துல பார்க்கிறோம், நீங்கள் அஞ்சானிகளாய் இருந்தபோது, நீங்க ரட்சிக்கப்படாத போது ஏவப்பட்டபடியே ஊமையான விக்கிரகங்களிடத்தில் மனதை செலுத்தினீர்கள் என்று உங்களுக்கு தெரியுமே. ஆதலால் தேவனுடைய ஆவியினாலே பேசுகிற எவனும் இயேசுவை சபிக்கப்பட்டவர் என்று சொல்ல மாட்டான் என்றும். பாருங்க, இந்த உலகத்துல நல்லா தெரிஞ்சுக்கணும், தேவனுடைய பிள்ளைகள், உங்களுடைய வரங்கள், உங்களுடைய டேலண்ட்ஸுங்க எதுக்காக ஆண்டவர் கொடுத்துருக்கிறாருன்னா, த ஃபர்ஸ்ட் ப்ரையாரிட்டி டு க்ளோரிஃபை காட். அந்த வரங்கள் என்ன பண்ணணும், தேவனை மகிமைப்படுத்தணும். அந்த வரங்கள் உங்களை என்னைக்கு க்ளோரிஃபை பண்ணுறதுக்காக, உங்களை நீங்கள்
காட்டுறதுக்காக நீங்கள் ப்ரைட்ஃபுல்லாக நீங்கள் அதை நீங்கள் யூஸ் பண்ண நினைக்கிறீங்களோ, அந்த வரங்கள் தேவனுக்கு மகிமைப்படாமல் போச்சுன்னா அப்போ நீங்கள் வேற ஒரு ஸ்பிரிட்டில் இன்ஃப்ளூயன்ஸ் ஆகிறதுக்கு முடியும். நல்லா தெரிஞ்சுக்கோங்க, தேவனுக்கு மகிமை செலுத்தணுன்ற அந்த ஒரு ஃபவுண்டேஷன், அந்த ஒரு டிசையர் உங்களுக்குள்ளே இல்லாமல் உங்கள் வரங்களை நீங்கள் ஆப்ரேட் பண்ண நினச்சிங்கன்னா நீங்கள் என்ன பண்ண மாட்டீங்க, ஆவியானவருக்கு சப்மிட் ஆகவே மாட்டீங்க. ஏன்னா வரங்கள் உங்களுக்குள்ளே இருக்குது, ஆனால் அதை பயன்படுத்துகிறவர் யார்? ஆவியானவர். அதை பயன்படுத்துகிறவர் யார்? ஆண்டவர். சில நேரங்களில் என்ன ஆகும்னா, சில பேர் இப்படியா ட்ரெயின் ஆகிடுவாங்க, எனக்குள்ளே வரம் இருக்குது, எனக்குள்ளே கிஃப்டிங் இருக்குதுன்னு சொல்லி எல்லா இடத்துலையும் அவங்க என்ன பண்ண நினைப்பாங்க, அதை வெளியே காட்டணும்னு நினைப்பாங்க. அவங்க 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 தங்களை ப்ரெசென்ட் பண்ணோன்னு நினைப்பாங்க. அப்படி நினைக்கும் போது அவங்க என்ன பண்ணுவாங்க, அந்த வரத்தை சரியாக பயன்படுத்தாமல் they will open door for another spirit to influence. நல்லா சிம்பிளான விஷயம். உங்கள் ஆவி தேவ ஆவி, பிசாசின் ஆவி. இதுதான். ஒன்று தேவ ஆவி போராடும், இல்லைன்னா பிசாசின் ஆவி மனுஷனுடைய ஆவியோட போராடும். அப்போ நீங்கள் எதில் அதிகமாக டியூன் ஆகுறீங்களோ, எதுக்கு அதிகமாக நீங்கள் சப்மிட் பண்ணுறீங்களோ, எந்த ஸ்பிரிட்க்கு நீங்கள் உங்களை ஹீல் பண்ணுறீங்களோ அந்த ஸ்பிரிட் தான் நம்மளை ஆப்ரேட் பண்ணுறதா இருக்கிறது. அல்லேலூயா. அதுக்கு தான் பவுல் சொல்கிறாரு, நீங்கள் அஞ்ஞானிகளாக இருக்கும்போது மூக்க விக்கிரகத்தின் இடத்துல உங்கள் மனதை என்ன பண்ணீங்க, செலுத்துனீங்க. யூ கமிட்டட் யோர் ஹார்ட் டு த ஐடல் ஸ்பிரிட்ஸ். ஆனால் இப்போ நீங்கள் பரிசுத்த ஆவியில் என்ன பண்ணுறீங்க, நிறைந்திருக்கீங்க. பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்குள்ள வாசம் செய்கிறாரு. யூ ஹாவ் டு டிசர்ன். நீங்கள் அதை பகிர்ந்து பார்க்கணும், உங்கள் ஆவியில் நீங்கள் டிசர்ன் பண்ணணும் அப்படின்றாரு. எதை? ஸ்பிரிச்சுவல் கிஃப்டிங்க. நேச்சுரல் டேலண்ட்ஸ் உள்ளவனுக்கு இதெல்லாம் தேவையே கிடையாது. அவனுடைய மோட்டிவே அவனை ப்ரெசென்ட் பண்ணுறது தான். அவனுடைய மோட்டிவ் என்ன? அவனை காண்பிக்கிறது தான். அவன் எவ்வளோ சாமர்த்தியம் உள்ளவன், அவனுடைய டேலண்ட் எவ்வளோ, அவனுடைய அபிலிட்டி எவ்வளோன்றதை காண்பிக்கிறதுக்காக தான் அவன் அந்த இந்த இந்த பூமியில் அவனுடைய டேலண்ட்ஸ் என்ன பண்ணுறான், அவன் வந்து வெளியே கொண்டு வரவனாக இருக்கிறான். ஆனால் அவனுடைய டேலண்ட்ஸ் அவன் எவ்வளோ வந்து வெளியே காட்டினாலும், பூமியில் கூட சொல்கிறேன், உலகத்தில் கூட, இஃப் இஸ் நாட் ஹேவிங் எ கேரக்டர், அவனுக்கு வந்து நல்ல குணங்கள் இல்லைன்னா அவனுடைய டேலண்ட்ஸ் வில் புட் ஹிம் டவுன். அவனுடைய தாளந்து அவனை என்ன பண்ணும், கீழே தள்ளும். யோர் கிஃப்டிங்ஸ், யோர் டேலண்ட்ஸ் வில் டேக் யூ டு ஹை. உங்கள் வரங்களும் உங்களுடைய டேலண்ட்டும் உங்களை என்ன பண்ணும், ரொம்ப உயரமான இடத்துக்கு உங்களை சீக்கிரமாக கொண்டு போகும். ஆனால் யோர் கேரக்டர் வில் கீப் யூ தேர். ஆனால் உங்களுடைய குணங்கள் தான் உங்களை அங்கே வைக்கும். இந்த பூமியில் இருக்கிறவனுக்கு அது நல்லா தெரியும். அப்படின்னா ரட்சிக்கப்படாதவங்களுக்கு அது ரொம்ப நல்லா தெரியும். அதனால தான் நிறைய பேர் பார்க்கும்போது இங்கே யோசிச்சு பாருங்கள். நான் சில யோசிப்பேன், நம்ம கிறிஸ்துவர்களுக்கு ஏதாவது வந்து தேவையில்லாத ஒரு அக்யூசேஷன் வந்துச்சுன்னா, அவங்கள கொடுத்து தப்பாக பேசுனாங்கன்னா அவங்க ரொம்ப இடிஞ்சு விழுந்துருவாங்க. என்னத்துக்கு என்னை பற்றி இப்படி சொன்னாங்க, ஏன் இப்படி பேசுகிறாங்க, எல்லாம் பிஹைண்டு எனக்கு கொடுத்து இவ்வளோ பேசுகிறாங்களேன்னு சொல்லி அவங்க இருதயம் ரொம்ப நொறுக்கப்படும். ஆனால் நீங்கள் அதே வந்து உலகத்தில் பாவத்தில் வாழ்கிற மனுஷன், அவன் எப்படி அவன் மைண்டை ட்ரெயின் பண்ணியிருக்கான் பாருங்கள். அவனுக்கு கொடுத்து டெய்லி எழுந்த உடனே ஃபஸ்ட்டு வர ஸ்டோரியே என்னவா இருக்குது, அவன் எவ்வளோ பெரிய ஆளாக இருந்தாலும் அவன் கேரக்டர் சரியில்லைன்னா அவனுக்கு கொடுத்து பேப்பரில் வர ஃபஸ்ட்டு ஸ்டோரி என்னவா இருக்கு, இவர் இப்படி பண்ணிட்டாரு, இவர் இதை கமிட் பண்ணிட்டாரு, இவர் சரியில்லை, இவர் இப்படி பேசினாரு, இவங்க வந்து இந்த இடத்துல இருக்கிற இவ்வளோ பொசிஷனில் இருக்கிற இப்படி நடந்து கொண்டாரு அப்படின்னு அவங்க மேலே ஒரு ஸ்டோரி என்ன பண்ணுவாங்க, எப்பயுமே மீடியாவும் பேப்பர்ஸும் அவங்கள கொடுத்து பேசினே இருப்பாங்க. அதை கொடுத்து இன்டர்வியூ எடுக்க போகும்போது அவங்க சிரிச்சினே சொல்லுவாங்க, அதை கொடுத்து நாங்கள் கேர் பண்ணுறதே கிடையாது. ஆனால் அதை அவங்க ஈஸியாக எடுத்துக்கிறாங்க. காரணம் என்ன, அவங்களுக்கு ஆண்டவரும் இல்லை. ஆனால் அவங்க அந்த பாவத்தில் வாழ்கிறதுனால அவங்க என்ன பண்ணுறாங்க, அதை ஈஸியாக எடுத்துக்கொள்கிறாங்க, அதை வந்து அவங்க ஈஸியாக மேற்கொள்கிறாங்க. ஆனால் கிறிஸ்துவர்களாகிய நம்மளால் பரிசுத்த ஆவியானவர் உள்ளே இருந்து நம்மளை ஆண்டவர் பயன்படுத்தியும் ஆண்டவர் கூட இருந்தோம் நம்மளால் என்ன பண்ண முடியல, ஈஸியாக மன்னிக்க முடியல, ஈஸியாக மறக்க முடியல. நம்மளை கொடுத்து யாராவது புறங்கூறினாங்கன்னா உடனே நம்ம என்ன பண்ணுறோம், அவங்களுக்கு ஆப்போசிட்டாக நம்ம பேசுகிறோம், முகத்தை திருப்புறோம், கோச்சுக்கிறோம், பேச மாட்டோம். ஆனால் இதெல்லாம் வந்து
உலகத்தில் இருக்கிறதான லீடர்ஷிப்பில் இருக்கிறவங்க ட்ரெயின் ஆகுறாங்க. என்னை குறித்து என்ன சொன்னாலும் ஐ ஹாவ் எ கேரக்டர். என்னை குறித்து என்ன விமர்சனம் வந்தாலும் எனக்குன்னு ஒரு குணம் இருக்குது. அதை நான் என்ன பண்ணக்கூடாது, வெளியே நான் காட்டக்கூடாது. ஐ ஹாவ் டு ப்ரெசென்ட் மை செல்ஃப் இன் எ குட் வே. ஆனால் நம்ம அப்படி நடிக்க தேவையில்லை. காட் ஹவ் பில்டட் கேரக்டர் இன் அஸ். ஹல்லேலூயா. ஆனால் தேவனோ நமக்கு என்ன பண்ணுறாரு, குணங்களை பரிசுத்த ஆவியினால நமக்கு கொடுத்துருக்கிறாரு. அது இன்னொரு கிளாஸ் உங்களுக்கு டீட்டெயிலாக சொல்கிறோம். ஆனால் வரங்கள் இட்ஸ் வெரி மேக்னிஃபைங் திங். வரங்கள் என்ன, அது ரொம்ப ஒரு ஜெம் மாதிரி, ஒரு பிரகாசிக்கிற ஸ்டோன் மாதிரி. அதை பார்த்தோன்னே நிறைய பேர் என்ன ஆவாங்க, அட்மயர் ஆவாங்க. சில வரங்களை பார்த்தோன்னே ஜனங்க என்ன ஆவாங்க, ரொம்ப ஈர்க்கப்படுவாங்க. அவங்களே வானானாலும் நம்மளை கடவுளாக்க நினைப்பாங்க. ஆனால் பவுலும் பர்னபாவும் என்ன பண்ணாங்க, அப்போஸ்தலர் நடவடிக்கைகளை பார்க்குறோம். ஒரு இடத்துல போய் அவங்க பேசுகிறத கேட்டு ஜனங்க அப்போஸ்தலர் நடவடிக்கைகளை சொல்கிறாங்க, நீங்கள் தேவர்கள் என்ன பண்ணுறீங்க, எங்களுக்கு பிரசங்கம் பண்ணுறீங்கன்னு சொல்லி அவங்கள கடவுளாக்கி வணங்க வராங்க. உடனே அவங்க சொல்கிறாங்க, நாங்கள் கடவுள் இல்லை, உங்களை போல ஒரு சாதாரண மனுஷங்க. They knew a gift should magnify Jesus Christ. Hallelujah. இன்னைக்கு நீங்கள் சபையில் ஆண்டவர் உங்களுக்கு வரங்களை பயன்படுத்தினாலும், நீங்கள் என்ன ஒரு இடத்துல உங்களை ஆண்டவர் எடுத்து உங்களை வச்சாலும், யூ ஹாவ் டு நோ இது பரிசுத்த ஆவியானவருக்கும் இயேசுவுக்கு தான் மகிமையாக இருக்கிறது. ஹல்லேலூயா. ஐ ஹாவ் டு க்ளோரிஃபை. உங்கள் பேரை பெருமைப்படுத்துவார், அது அவருடைய வேலை. ஹல்லேலூயா. நீங்கள் யாருன்னு காட்டுறது, உங்கள் பேரை பெருமைப்படுத்துறது, உங்களை கீர்த்தியாக்குறது, அது அவருடைய வேலை. ஆனால் அது அவருக்கு மட்டும்தான்றது நினைக்கிறது உங்கள் வேலை. நான் சொல்றது புரியுதுங்களா? நீங்கள் வானானாலும் அவர் உங்கள் பேரை பெருமைப்படுத்துவார். ஏன்னா அவர் சொல்லிட்டார், உன் பேரை நான் பெருமைப்படுத்துவேன், உன்னை கீர்த்தியோ புகழ்ச்சியுமா வைப்பேன். ஹல்லேலூயா. அதனால் நம்ம ரொம்ப ஹம்பல்னு என்ன சொல்கிறது, ரொம்ப ஹம்பல்னு உங்களுடைய வெளி தோற்றத்தில் நம்ம நடிக்க தேவையில்லை. நம்ம எப்படி இருக்கிறோமோ அப்படியே இருக்கலாம். ஆனால் நம்ம குணங்கள் மாறாததாக இருக்கணும். அது தேவனை மகிமைப்படுத்துறதா இருக்கணும். அதனால தான் எங்கள் பவுல் சொல்கிறாரு, வாசிங்க 3ஆம் வசனத்தை வாசிங்க. ஆதலால் தேவனுடைய ஆவியினாலே பேசுகிற எவனும் இயேசுவை சபிக்கப்பட்டவர் என்று சொல்ல மாட்டான் என்றும், பரிசுத்த ஆவியினாலே அன்றி இயேசுவை கர்த்தர் என்ற ஒருவனும் சொல்லக்கூடாதென்றும் உங்களுக்கு தெரிவிக்கிறேன். ஆமென். அப்போ ஆண்டவருடைய ஆவியினால் ஆப்ரேட் பண்றவனுடைய சைன் என்னன்னாக்கா, he will bring glory to God. அவன் பண்ற எல்லா விஷயத்திலையும் யாருக்கு மகிமையை கொண்டு வருவான், இயேசுவுக்கு மகிமையை கொண்டு வருவனா இருக்கான். ரெண்டாவது, he never boost himself. அவன் தன்னை குறித்து அதிகமாக பெருமை பாராட்டவே மாட்டான். ஏன்? ஆவியில் நடத்தப்படுகிறவன் ஆவியை என்ன பண்ணுறான், ஆவியானவரை மகிமைப்படுத்துகிறான். சில நேரம் ஆவியானவனால் நடத்தப்படாத போது உள்ள வேற ஸ்பிரிட் கூட நம்மளை என்ன பண்ண முடியும், இன்ஃப்ளூயன்ஸ் பண்ண முடியும். அது இன்னொரு சப்ஜெக்ட். அதுக்கு போகிறதுக்கு முன்னாடி வரங்களில் ஃபுல்லாக உங்களுக்கு டீட்டெயிலாக சொல்லிடுறேன். 4வது வசனம் வாசிங்க. வரங்களில் வித்தியாசங்கள் உண்டு. இப்போ சூப்பர் நேச்சுரல் ஸ்பிரிச்சுவல் கிஃப்ட்ஸை பற்றி பேசுகிறோம். வரங்கள் என்ன உண்டு, வித்தியாசங்கள். நான் ஏற்கனவே சொன்னேன், எல்லாருக்கும் ஒரே வரங்கள் இல்லை, அவனவனுக்கு வித்தியாசமான வரங்கள் கொடுக்கப்பட்டிருக்கு. ஆவியானவர் ஒருவரே. ஆவியானவர் ஒருவரே. ஊழியங்களிலேயும் வித்தியாசங்கள் உண்டு. ஊழியங்களிலே என்ன உண்டு, வித்தியாசங்கள் உண்டு. கர்த்தர் ஒருவரே. ஒருவரே. கிரியைகளிலேயும் வித்தியாசங்கள் உண்டு. எல்லாருக்குள்ளும் எல்லாவற்றையும் நடப்பிக்கிற தேவன் ஒருவரே. அப்பனா கிஃப்ட்டுக்கு முதலாளி அப்படின்னு சொல்லலாம். 4ஆம் வசனத்துல இருந்து 6ஆம் வசனம் பார்க்கும்போது வரங்கள்ல வித்தியாசங்கள் உண்டு. ஆனா அதுக்கு எஜமானன் யாரு, கர்த்தர் ஒருவர். எல்லாம் சொல்லுங்க, அதுக்கு எஜமானன் யாரு, ஆவியானவர். gifts comes through the Holy Spirit. அடுத்த 5ஆம் வசனத்தை பார்க்கிறோம், ministry comes through Jesus Christ. கர்த்தர் ஒருவரே. அப்போ ஊழியத்துக்கான ஒரு அங்கீகாரமோ எஸ்டாப்ளிஷோ அந்த வரங்களோ அதை ரெக்கக்னைஸ் பண்ணுறது, அதை நமக்குள்ள ஆப்ரேட் பண்ணுறது இல்லை யாருன்னா இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் பரிசுத்த ஆவியானவர். அடுத்து 3வது பார்க்குறோம், கிரியைகளில் வித்தியாசங்கள் உண்டு. டெமான்ஸ்ட்ரேஷன், நமக்குள்ள கிரியையில் வித்தியாசங்கள் உண்டு. ஒவ்வொருத்தரும் ஒரே மாதிரி கிடையாது. எஜமானன் ஒவ்வொருத்தரையும் ஒவ்வொரு விதமாக சிருஷ்டித்து இருக்கிறாரு. அதனால தான் பவுல் எழுதுறாரு,
சில பேர் என்ன பண்ணுறாங்க, ஊழியத்தை பொண்ணுனால் கட்டுறாங்க, வெள்ளியினால் கட்டுறாங்க, விலை உயர்ந்த முத்துக்கள்னால் கட்டுறாங்க. சில பேர் என்ன பண்ணுறாங்க, வைக்கோல்னால் கட்டுறாங்க. அவனவன் என்னத்தினால கட்டுறானோ அவனுடைய கிரியைகள் பரலோகத்தில் அக்கினியினால் என்ன பண்ணப்படுமா, நிரூபிக்கப்படும். ஹல்லேலூயா. அப்போ நம்ம கிஃப்டிங் எல்லாம் வந்து வரங்களும் நம்ம கொடுக்கப்படுற ஊழியங்களும் நம்மளை மேக்னிஃபை பண்ணி நம்மளுக்காக நம்ம சொந்த ராஜ்யத்தை கட்டினோன்னா அது பரலோகத்தில் எப்படியா இருக்கும், அது வைக்கோலில் கட்டப்பட்டதா இருக்கும். ஆனால் கிறிஸ்துவ மகிமைப்படுத்துறதா, அவர் சொல்றதை மட்டும் செய்யறதா இருக்கும்போது நமக்கே தெரியாது, நம்ம விலையுயர்ந்த முத்துக்கள்னால கட்டப்பட்டதா காணப்படும். ஹல்லேலூயா. யோசிச்சு பாருங்க, இப்போ ஒரு கேட் இருக்குது, இந்த டோர் இருக்குது, இந்த டோரில் வந்து சுற்றியும் நெருப்பு எரியுதுன்னு வச்சுக்கோங்க. ஒரு ஃபயர் வந்து எரிஞ்சுனுக்கு, இது வழியாக வைக்கோல் போச்சுன்னா அந்த பக்கம் போன பிறகு வைக்கோல் எப்படி இருக்கும், தூசியாக இருக்கும். அப்போ தன் சுய புத்தியில், தன்னுடைய சுய டேலண்ட்ஸில் எனக்கு தெரியும்னு நினச்சி தனக்கு கொடுக்கப்பட்ட கிருபை வரத்தினால மாத்திரமே ஒருத்த ஒரு விஷயத்தை கட்டுறான். அதில் ஆண்டவர் இல்லாமல் தன்னுடைய புகழ்ச்சிக்காக செய்யும் போது அதனுடைய வேலை எப்படியா இருக்கான், அது தூசி போல இருக்கிறது. ஆனால் அது கிறிஸ்துவையும் தேவனையும் ஆவியானவரையும் மகிமைப்படுத்துறதா இருந்து அவருடைய சித்தத்தை செய்கிறதா இருக்கும்போது அது வெள்ளியினாலும் பொண்ணுனாலும் அது விலையுயர்ந்த முத்துக்களினாலும் கட்டப்பட்டதா இருக்கிறது. அதை உள்ள நெருப்பில் போனால் கூட அது என்ன ஆகாது, கொஞ்சம் கூட வேகாது. அதை ஈஸியாக நெருப்பை என்ன பண்ணும், பாஸ் பண்ணும். அப்போ இன்னைக்கு கொடுக்கப்படுற கிஃப்டிங் வரங்களுக்கு ஆவியானவர் என்ன எதிர்பார்க்குறாரு, முதலாவது அவருக்கு கீழ்ப்படுகிறது. அல்லேலூயா. இன்னைக்கு எந்த அளவுக்கு நம்ம கிஃப்டிங் நம்மளை வந்து மேலே கொண்டு போதோ அந்த அளவுக்கு we have to humble ourselves before the God. அவருடைய சித்தத்துக்கு நம்ம என்ன பண்ணோம், நம்மளை விட்டு கொடுக்கணும். ஓகே, வரங்களுக்கு எஜமானன் பரிசுத்த ஆவியானவர், ஊழியங்களுக்கு எஜமானன் இயேசு கிறிஸ்து, எல்லாருக்குள்ளும் எல்லாவற்றையும் நிரப்புகிறவர், கிரியை செய்கிறவர் பிதாவாகிய தேவன். ஸோ அதை நான் பார்க்குறோம், பிதா குமாரன் பரிசுத்த ஆவியானவர். they work together to build the kingdom. தேவராஜ்யம் கட்டப்படுறதுக்கு. அடுத்து 7ஆம் வசனத்தை வாசிங்க. ஆவியினுடைய அனுக்கிரகம் அவனவனுடைய பிரயோஜனத்திற்கென்று அளிக்கப்பட்டு இருக்கிறது. எப்படி எனில், ஒருவனுக்கு ஆவியினாலே ஞானத்தை போதிக்கும் வசனமும். இங்க வந்து 9 கிஃப்ட்ஸை பார்க்குறோம். இங்க நம்ம என்ன பார்க்குறோம், இந்த 9 வரங்கள். நல்லா தெரிஞ்சுக்கோங்க, இந்த 9 வரங்கள், இந்த 9 கிஃப்ட்ஸ் இங்கே 1 கொரிந்தியரில் பார்க்குற 12ஆம் அதிகாரத்தில் பார்க்குற இந்த 9 வரங்களை வந்து முதலாவது ஞானத்தை போதிக்கும் வசனம், அறிவை உணர்த்தும் வசனம், விசுவாசம், சுகமளிக்கும் அற்புதம் செய்யும் சக்தி, தீர்க்க தரிசனம், ஆவிய பகுத்தறிதல், அந்நிய பாஷை, அந்நிய பாஷையின் வியாக்கியானம். இது எல்லாமே 9 வரத்தை நம்ம பார்க்குறோம். இந்த 9 வரங்களும் வந்து சபைக்காக கொடுக்கப்பட்டு இருக்கிறது. நல்லா கவனமாக கேளுங்க. இது எங்கே கொடுக்கப்பட்டிருக்கு, சபைக்காக. இது இல்லாமல் நான் நேச்சுரல் அபிலிட்டிஸ் அண்ட் டேலண்ட்ஸ் ஏற்கனவே சொன்னேன். ஒருவேளை நீங்கள் இந்த 9 வரங்கள் இல்லாதவங்களாக இருந்தாலும் யூ மே பி ஹேவிங் எ மியூசிக் கிஃப்ட். உங்களுக்குள்ள ஆண்டவர் என்ன பண்ணியிருப்பார், நல்ல ஒரு மியூசிக் சென்ஸை கொடுத்துருப்பார். சவுண்ட் இன்ஜினியரிங் கிஃப்டிங் ஆண்டுக்கு வந்து கொடுத்துருப்பார். நல்ல ஒரு வாத்தியங்களை வாசிக்கிறதுக்கான இன்ஸ்ட்ருமெண்டல் வாசிக்கிறதுக்கு ஆண்டவர் உங்களுக்கு தாளந்துங்களை கொடுத்துருப்பார். இல்லைனா உங்களுக்கு ஆண்டவர் என்ன பண்ணியிருப்பார், நல்ல ஒரு கார்பெண்டரை பற்றி நம்ம கேள்விப்பட்டிருக்கோம் இல்லைங்களா, ஏற்கனவே நம்ம வாசித்தோம். யாத்திராகம புஸ்தகத்தில் தேவன் என்ன பண்ணார், அப்படி ஞானமாக புத்தியாக செய்ய தேவன் சபைக்குள்ளே என்ன பண்ணார், அந்த வரங்களை கொடுத்தாரு, பரிசுத்த ஆவியினால் வரங்களை கொடுத்தாரு. அப்போது இந்த 9 கிஃப்ட்ஸ் இல்லைனாலும் you have something from your inbuilt talents. அதை நீங்கள் ஆண்டவருக்கு கொடுக்கும் போது தேவன் அதை சபையில் தேவன் மகிமையாக பயன்படுத்துகிறவராக இருக்கிறாரு. அல்லேலூயா. எனக்கு நிறைய பேர் தெரியும், அவங்க வந்து இன்ஜினியரிங்காக இல்லை கன்ஸ்ட்ரக்ஷனில் பில்டர்ஸாக ஆண்டவர் அவங்களுக்கு என்ன பண்ணியிருக்கிறாரு, இன்பில்டு கிஃப்டிங்கை கொடுத்துருக்கிறாரு. அவங்க வந்து பெரிய பணம் சம்பாதிக்கிறவங்க மட்டும் கிடையாது, அவங்களால இன்னைக்கு 100,000 சபைகள் கட்டப்பட்டு கொண்டு இருக்கிறது. ஹல்லேலூயா.
இன்னைக்கு அந்த கிஃப்ட் அவங்களுக்கு இல்லை இருக்கிறது வந்து உலகத்துக்காக மட்டும் இல்லை, உலகத்தில் ஒரு கம்பெனியோ வீடோ இல்லை ஒரு பெரிய ஒரு விஷயங்களை கட்டுறதுக்காக மட்டும் அந்த கிஃப்ட் அவங்க பயன்படுத்தலை. அந்த வரம் அவங்களுக்குள்ளே இருக்கிறதுனால அவங்க என்ன பண்ணுறாங்க, எவ்வளோ ஃப்ரீயாக, எவ்வளோ சீப்பாக, எவ்வளோ பெஸ்ட்டாக செஞ்சு கொடுக்க முடியும்னு சொல்லி சபை இல்லாத இடங்களில், ஊழியங்களில் அவங்க என்ன பண்ணுறாங்க, அவங்க வரத்தை, தேவன் கொடுத்ததை தேவனுக்காக ஊழியம் செய்கிறவர்களாக இருக்கிறாங்க. ஹல்லேலூயா. ஸோ யூ ஹாவ் சம்திங். உங்களுக்குள்ள ஆண்டவர் என்ன ஒரு வரத்தை வச்சுருக்கான்றதை நீங்கள் கண்டுபிடிச்சி அதை நீங்கள் தேவ ராஜ்யத்துக்காக கொடுக்கணும். ஆனால் இங்கே நம்ம பார்க்குறது சூப்பர் நேச்சுரல் கிஃப்ட்ஸ், 9 கிஃப்ட்ஸ். இதை நான் 3ஆக பிரிக்க விரும்புகிறேன். முதலாவது ஸ்பீக்கிங் கிஃப்ட். முதலாவது என்ன? பேசுகிற வரம். எப்படி பேசுறது? இயற்கை அப்பாற்பட்ட முறையில். இது வந்து உங்களுடைய அபிலிட்டியோ டேலண்ட்ஸோ இல்லை, இது ஸ்பிரிச்சுவல் கிஃப்ட்ஸ், ஆவிக்குரிய வரங்கள். நீங்கள் படிக்காதவங்களாக இருக்கலாம், உங்களுக்கு இந்த மொழி தெரியாததாக இருக்கலாம், நீங்கள் வந்து ஞானத்தில் குறைவுள்ளவர்களாக இருக்கலாம். ஆனாலும் ஆண்டவர் உங்களுக்குள்ளே இந்த வரங்களை வச்சுருந்தா அது தானாக அது ஆப்ரேட் ஆகக்கூடியதாக இருக்கிறது. ஹல்லேலூயா. இதுக்கு படிப்போ ஞானமோ தேவையில்லை. இது சூப்பர் நேச்சுரல் அபிலிட்டி, இயற்கைக்கு அப்பாற்பட்ட தேவனால் கொடுக்கப்படுற வரங்கள். என்ன அது? ஞானத்தை போதிக்கும் வசனம். ஞானத்தை போதிக்கும் வசனம் என்ன? வசனம்னா என்ன? தேவனுடைய ஞானம் அது கடலை போன்றது. தேவனுடைய ஞானம் என்ன? கடலை போன்றது. அவருடைய கடலை போன்ற ஞானத்தில் ஒரு தூசி தான் இந்த வரமாக இருக்கிறது. ஹல்லேலூயா. அவருடைய மிகப்பெரிய ஞானத்திலிருந்து சபைக்கு கொடுக்கப்பட்டது என்ன? தூவி விடப்பட்ட தூசி மாதிரி தான். ஹல்லேலூயா. அவர் சர்வ ஞானியாக இருக்கிறார். அவருடைய ஞானத்தை மனுஷனால் புரிஞ்சு கொள்ளவே முடியாது. அவன் புரிஞ்சுட்டானா அவன் மனுஷனாக இருக்க முடியாது, கடவுளாக மாறிடுவான். ஆனால் அந்த ஞானம் சபையில் தேவன் ஊற்றி இருக்கிறாரு. அதுதான் ஞானத்தை போதிக்கும் வசனம். ஞானத்தை போதிக்க வசனம் செய்கிற விஷயம் என்ன அப்படின்னா, சுருக்கமாக சொல்கிறேன், இங்கே எழுதுறவங்க எழுதிக்கங்க. ஞானத்தை போதிக்க வசனம் உள்ளவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, they will have the ability to see the future. அவங்க வரப்போகிற காரியங்களை என்ன பண்ணுவாங்க, அவங்க வெளிப்படுத்துவாங்க. ஆண்டவர் என்ன பண்ணுறாரு, வரப்போகிற காரியங்களை வெளிப்படுத்துகிறாரு. இந்த வர இருக்கிறவங்க என்ன பண்ணுவாங்கனாக்கா, ஒன்று கனவின் மூலமாகவோ, இல்லை தரிசனத்தின் மூலமாகவோ, இல்லை வசனத்தின் மூலமாகவோ, இல்லை ஹாரபிள் வாய்ஸ் மூலமாகவோ ஆண்டவர் அவங்களை என்ன பண்ணுறாரு, ஃப்யூச்சருக்கான காரியங்களை வெளிப்படுறவராக இருக்கிறாரு. நாளைக்கு என்ன நடக்க போகுது, சபைக்கு என்ன நடக்க போகுது, உங்களுக்கு என்ன நடக்க போகுது, எல்லாராலையும் என்ன பண்ண முடியும், உங்கள் ஃப்யூச்சருக்காக ஜெபிக்க முடியும். எல்லாராலையும் உங்கள் ஃப்யூச்சருக்காக ஜபிக்க முடியும். ஏன்னா பைபிள் சொல்லுது, அந்நிய பாஷையில் ஜபிக்கிறவன் அவன் என்ன பண்ணுறான், தேவனிடத்தில் ரகசியத்தை பேசுகிறான். அப்போது நீங்கள் தேவனிடத்தில் நீங்கள் அந்நிய பாஷையில் ஜெபம் பண்ணிங்கன்னா, அந்நிய பாஷையில் பேசுகிறவன் யார்கிட்ட பேசுகிறான், தேவனிடத்தில் பேசுகிறான். அவன் வந்து ரகசியத்தை பேசுகிறான். ரகசியம்னா என்ன? உங்கள் ஃப்யூச்சர். உங்களுக்கு இன்றைக்கி ரகசியமாக இருக்குது, நாளைக்கு தேவன் அதை வெளிப்படுத்துகிறவராக இருக்கிறாரு. ஆனால் இன்றைக்கி உங்களுக்கு தெரியலனாலும் நீங்கள் அதுக்காக ஜெபம் பண்ணுறீங்க. எப்படி? அந்நிய பாஷையில் ஜெபம் பண்ணுறீங்க. இது வந்து எல்லாராலையும் செய்ய முடியும். ஆனால் ஞானத்தை போதிக்கும் வசனன்றது இட் இஸ் நேச்சுரலாக சூப்பர் நேச்சுரலாக கனெக்ட் ஆகி ஃப்ளோ ஆகிறதா இருக்கிறது. நேச்சுரலாக சூப்பர் நேச்சுரலில் கனெக்ட் ஆகுறது. எப்படி? இயேசு கிறிஸ்து வந்து ஒரு இடத்துல வந்துன்னே இருக்கும்போது மேலே மரத்து மேலே இருந்தது யார்? சகையு இருக்கும்போது சகையு கிட்ட வந்து ஏசாமி சொல்கிறார், என்னன்னு சொல்கிறாரு, நீ சீக்கிரமாக கீழே இறங்கி வா, இன்றைக்கு நான் உன்னோடு கூட அப்போ வந்து சகையு கேட்குறாரு, நான் மரத்தில் மேலே இருக்கிறது எப்படி உங்களுக்கு தெரியும்? அதுக்கு அவர் என்ன சொல்கிறாரு, அவர் சொல்கிறார், நீ மரத்து மேலே போகிறதுக்கு முன்னாடியே எனக்கு நீ அத்தி மரத்தின் கீழே இருக்கும் போதே நான் உன்னை பார்த்தேன். நீ ஏறதுக்கு முன்னாடியே நீ என்ன பண்ண போறன்னு எனக்கு தெரியும். So supernatural word of wisdom will predict the future. உங்க வருங்காலத்தை வெளிப்படுத்துகிறது ஞானத்தை போதிக்கும் வசனம். அப்போ நிறைய நேரங்களில் நீங்கள் இந்த கிஃப்ட் இருக்கிறவங்க என்ன பண்ணுவாங்க, தேசத்தில் யார் வந்து பிரசிடெண்ட் ஆகுறாங்க,
வருங்காலத்தில் யார் வந்து இதை செய்ய போகிறாங்க, இல்லை நம்ம ஃப்யூச்சரில் என்ன நடக்க போகுது அப்படின்றதெல்லாம் சில நேரத்தில் பண்ணுவாங்க, தீர்க்கதரிசனமாக சொல்லுவாங்க. ஆனால் அது தீர்க்கதரிசன வரம் இல்லை. தீர்க்க தரிசனத்தினுடைய என்ன சொல்றது, வாகனத்தில் போகக்கூடிய வரம் வந்து ஞானத்தை போதிக்கும் வசனம். வெறும் தீர்க்க தரிசனம் என்ன பண்ணாது, வருங்காலத்தையோ இல்லை பாஸ்டன்ஸையோ வெளிப்படுத்தாது. பழைய காலத்தில் ஒரே வார்த்தையாக சொன்னாங்க, என்னன்னு, தீர்க்கதரிசிகள், ஞான திருஷ்டிக்காரன் இப்படின்னு சொல்லி ஃப்யூச்சரை சொல்கிறவங்கள சொன்னாங்க. யார்? எலியா, எலிசா, அந்த காலத்தில் இருந்த சாமுவேல், அவங்களெல்லாம் என்ன சொன்னாங்க, தீர்க்கதரிசிகள் என்று சொன்னாங்க. அவங்க என்ன பண்ணாங்க, வரப்போகிற காரியத்தையும் நடந்த காரியத்தையும் என்ன பண்ணாங்க, தீர்க்கதரிசனமாக சொன்னாங்க. ஆனால் பவுல் பாட்டு சபைக்கு அதை எப்படி சொல்லியிருக்காரு, இது ஒவ்வொரு வரம் எப்படி ஃபங்க்ஷன் ஆகுன்றதை டிவைட் பண்ணி கொடுத்துருக்கிறாரு. அல்லேலூயா. ஒவ்வொரு வரமும் எப்படி ஃபங்க்ஷன் ஆகும். அப்போ ஞானத்தை போதிக்கும் வசனத்தினுடைய வேலை என்னன்னா, வரும் காரியங்களை வெளிப்படுத்துகிறதா இருக்கிறது. அடுத்து அறிவை உணர்த்தும் வசனம். அறிவை உணர்த்தும் வசனம். அறிவை உணர்த்தும் வசனம் போது இன்னைக்கு சபையில் சொல்லுவாங்க, சில பேருக்கு அறிவே இல்லை, என் பிள்ளைக்கு அறிவே இல்லைன்னுவாங்க. ஆனால் பைபிள் சொல்றது, ஒருவன் ஞானத்தில் குறைவுள்ளவனாக இருந்தால் சம்பூர்ணமாய் கொடுக்கிறவரும் ஒருவரையும் கடிந்து கொள்ளாததுமாகிய தேவனிடத்தில் கேட்க கடவான். அப்போ அது வந்து எப்படி, இந்த அறிவு எப்படி வருதுனாக்கா, நம்ம ஜபிக்கிறதன் மூலமா, தேவனிடத்தில் கேட்கிறதின் மூலமா, நம்ம அதில் வந்து வளரணும்னு நம்மளுடைய நேரத்தையும் நம்முடைய லேர்னிங் அபிலிட்டியும் நம்ம செலுத்துறதன் மூலமா அறிவு நம்ம என்ன பண்ணுறோம், பெற்றுக்கொள்கிறோம். நாலேஜ்ன்றது என்ன, எப்படி சமைக்கணும்னு தெரிலனா அது யார்கிட்ட நம்ம கேட்டு என்ன பண்ணுறோம். இன்றைக்கி பிரியாணி செய்ய தெரிலனா, நேற்று பார்த்துன்னு இருந்தேன், இங்கேருந்தே இன்ஸ்ட்ரக்ஷன் என்ன பண்ணுறாங்க, அவங்க மகளுக்கு அமெரிக்காவுக்கு டீச் பண்ணுறாங்க. ஒரே நேரத்தில் உருளைக்கிழங்கும் மட்டனும் வேகணும், அப்போ தான் டேஸ்ட்டு கரெக்டாக வரும். உருளைக்கிழங்கையோ மட்டனையோ வந்து வேக வைக்கலாம், எல்லாரும் வேக வைக்கலாம். ஆனால் எந்த மெத்தடில் எவ்வளோ நேரத்தில் எப்படி வேக வச்சா அதனுடைய டேஸ்ட் வரன்றவங்க சமைக்கிறவங்க சொல்லும் போது அதில் ஒரு அறிவுனா அது கற்றுக்கொள்ளுகிறோம். நான் சொல்ல வரது புரியுதுங்களா? இப்போ கடுகு போடணும்னு சொன்னால் போதாது, ஆனால் கடுகு தீயக்கூடாதுன்னு சொன்னால் தான் அதனுடைய டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். கடுகு போடுங்கன்னு சொல்லிட்டிங்கன்னா சமைக்க தெரியாது, கடுகை போட்டு விட்டு என்ன பண்ணுவாங்க, வெங்காயத்தை கட் பண்ணின்னு இருப்பாங்க. ஆனால் வெங்காயம் கட் பண்ணுறதுக்குள்ள கடுகு தீஞ்சிடும், அதோடைய ருசியே என்ன ஆகும், மாறிடும். அதோடைய எசன்ஸ் என்ன இருக்காது, கிடைக்காது. சாம்பாரில் தீஞ்ச ஸ்மெல்லு தான் வரும். அப்போ கடுகு கூட எவ்வளோ விசேஷமாக அதை பொரிக்கிறதுல இருக்குல்ல, அந்த நாலேஜை கெயின் பண்ணாதான் அந்த சாம்பாருடைய ருசியை கொடுக்கும். அதை தான் இங்கே வந்து நான் சொல்கிறேன், நாலேஜ், அறிவு நம்ம வந்து பெற்றுக்கொள்கிறது வந்து த்ரூ லேர்னிங். நம்ம ஏதோ ஒரு விஷயத்தை என்ன பண்ணுறோம், அந்த துறையை, அந்த விஷயத்தை நம்ம வந்து தேடி கண்டுபிடிச்சி படித்து கற்றுக்கொள்வது ஒரு அறிவு. அந்த அறிவை எங்கள் பைபிள் இங்கே சொல்லப்படுற அறிவு வந்து சூப்பர் நேச்சுரல், இயற்கை கப்பாற்பட்ட பரிசுத்த ஆவியினால் பகிர்ந்து கொடுக்கப்படுகிற அறிவின் வசனமாக இருக்கிறது. அல்லேலூயா. இந்த அறிவை உணர்த்த வசனம் வந்து பைபிள் படிக்க தெரியாத உங்களுக்கு நாளைக்கே நீங்கள் கண்ணை மூடினவனே முழு பைபிளையும் சொல்கிற மாதிரி மாற்றாது. உங்களை முழு பைபிளையும் சொல்கிற மாதிரி மாற்றாது. முழு பைபிளையும் நீங்கள் சொல்லணுன்னாக்கா உட்காந்து பைபிளை வாசிக்கணும், தியானிக்கணும், இரவும் பகலும் டைம் ஸ்பெண்ட் பண்ணணும். இதுக்காக நம்ம என்ன பண்ணோம், அநேக டிக்ஷனரிஸை, வியாக்கியானத்தை எல்லாத்தையும் படித்தாதான் பைபிளை ஃபுல்லாக தெரிஞ்சுக்க முடியும். அறிவை உணர்த்த வசனம் வந்ததுனால உடனே உங்களுக்கு மார்க்கில், லூக்காவில், இதில் முழு என்ன சொல்கிறது, முழு பைபிளில் இருக்கிற எல்லா அதிகாரமும் எல்லா வசனமும் உங்களுக்கு வந்து பிக்சராக வரும்னு சொல்ல முடியாது. இது வந்து படிக்காதவங்களாக இருந்தாலும், வேதம் வந்து முழுமையாக தெரியாதவங்களாக இருந்தாலும் இந்த வரத்தை தேவன் அவங்க மூலமாக பயன்படுத்துகிறவராக இருக்கிறாரு. ஹல்லேலூயா. இதனுடைய வேலை என்னன்னு பார்த்தா, முதல் பிரதானமான வேலை வந்து பாஸ்ட் டென்ஸ், கடந்த காலங்கள். கடந்த காலத்தில் என்ன நடந்துச்சுன்றதை அவங்களால என்ன பண்ண முடியும், டிசைன் பண்ண முடியும். சில பேர் பார்த்தோன்னே சொல்லுவாங்க, 10 வருஷத்துக்கு முன்னாடி இப்படி உங்கள் வீட்டில் நடந்துச்சுங்க, 8 வருஷத்துக்கு முன்னாடி உங்களுக்கு இப்படி நடந்துச்சு. இந்த தீர்க்க தரிசனம், இந்த வெளிப்பாடு எங்கேருந்து வருதுன்னா, அறிவை உணர்த்தும் வசனம் என்றதான ஊற்றிலிருந்து வெளியே வருகிறதா இருக்கிறது. ஹல்லேலூயா. அப்போ அந்த கிஃப்ட் இருக்கிறவங்க என்ன பண்ணுவாங்க, பாஸ்ட் டென்ஸை ஈஸியாக
டிசர்ன் பண்ணுவாங்க. சவுல் ராஜா என்ன பண்ணார், கழுதை காணா போச்சின்னு சொல்லி அவர் வந்து தேடி வரும்போது சாமுவேல் அவர் வந்து என்ன பண்ணுறாரு, வழியில் சந்திக்கிறாரு. நமக்கு நேரம் இல்லை, அதனால தான் நான் ஸ்டோரியாக சொல்கிறேன். எல்லாம் எல்லா வசனத்துக்கும் உங்களை கொண்டு போக முடியும். அப்போது ராஜாவாக போகிறது அவருக்கு தெரியாது. ஆனால் அவருக்கு முதல் பார்த்த உடனே சாமுவேல் என்னன்னு சொல்கிறாரு, தொலைஞ்சு போன உன் தகப்பனுடைய கழுதை தேடி நீ வந்திருக்கிற. 2 நாளைக்கு முன்னாடி தொலைஞ்சு போன உன் கழுதையை நீ தேடி வந்திருக்கிற. அதை கொடுத்து நீ என்ன பண்ணாத, கவலைப்படாத, அது கிடைச்சது. இன்னைக்கு என் கூட வந்து நீ போஜனம் பண்ணுன்னு சொல்கிறார். அப்போது 2 நாளைக்கு முன்னாடியே தொலைஞ்சு போன கழுதை எப்படி சாமுவேல் தீர்க்கதரிசிக்கு தெரியும்? அதுதான் அறிவை உணர்த்தும் வசனம். அறிவை உணர்த்தும் வசனம் என்ன பண்ணும், பாஸ்ட் டென்ஸை நம்ம வாழ்க்கையில் வெளிப்படுத்துகிறதா இருக்கிறது. ஞானத்தை போதிக்கும் வசனம் வந்து ஃப்யூச்சரை மட்டும் வெளிப்படுத்துறது கிடையாது. சில நேரங்களில் ஞானமான பதிலை சொல்கிறதுக்கும் அது வெளிப்படுகிறதா இருக்கிறது. இயேசு கிறிஸ்து கிட்ட ஒரு டைம் என்ன பண்ணாங்க, ஒரு விபச்சாரத்தில் பிடிக்கப்பட்ட ஸ்திரீயை கொண்டு வந்தாங்க. கொண்டு வரும்போது எல்லாரும் என்ன பண்ணாங்க, இயேசு கிறிஸ்துவை மாட்டி விடணும், எப்படியாவது அவர் என்ன பண்ணோம், அவர் மேலே கல்லெறி அவர் சொல்கிற தீர்ப்பை வச்சு அவரை என்ன பண்ணோம், பிழை கண்டுபிடிக்கணும்னு சொல்லி எல்லாம் பிளான் பண்ணாங்க. பிளான் பண்ணி உடனே வந்து அந்த ஸ்திரீயை வந்து கொண்டு வந்தாங்க. நியாயமாக அவங்க தண்டிக்கிறவங்களா இருந்தால் விபச்சாரம் செய்கிறதுக்கு ஒரு ஆள் தேவையா 2 ஆள் தேவையா? இது ஒன்றும் ரொம்ப கூச்சமான கேள்வியால் பைபிளில் எழுதியிருக்கிறதா. விபச்சாரம் செய்கிறதுக்கு ஒரு ஆள் வேணுமா 2 ஆள் வேணுமா? 2 ஆள் வேணும். ஆனால் அங்கே கொண்டு வந்தது எவ்வளோ பேர்? அப்போ ஒரு ஆள். அப்போ இன்னொரு ஆள் இவங்களே என்ன பண்ணியிருக்காங்க, இவங்களே விட்டுக்கிறாங்க. அப்போ அவங்களுடைய நோக்கம் என்ன, நியாயமான ஜஸ்டிஸு கிடையாது. ஒருத்தவங்களை வந்து என்ன பண்ணோம், தவறாக தண்டிக்கணும், இன்னொருத்தனுக்கு தயவை காண்பிக்கணும். இது ஆண்டவருக்கு நல்லா தெரியும் போது இந்த இடத்துல அந்த ஸ்திரீயை கொண்டு வரும்போது ஆண்டவருக்கு நல்லா தெரியும், விட்டால் இந்த ஸ்திரீயை என்ன பண்ணுவாங்க, எல்லாரும் கல்லெறிஞ்சு கொன்றுவாங்க. அப்போது கல்லும் அவங்க மேலே எரியக்கூடாது, இவரையும் குற்றப்படுத்தக்கூடாது. இப்போது அந்த இடத்துல ஞானம் வெளிப்பட வேண்டியதாக இருக்குது. அப்போது அவர் என்ன பண்ணுறாரு, கொஞ்ச நேரம் அவர் கீழே குனிஞ்சு திரையில் எழுதுறாரு. அப்போ அந்த இடத்துல பிறக்கிறது தான் ஞானத்தை போதிக்கும் வசனமாக இருக்கிறது. ஹல்லேலூயா. அப்போ ஏசாமி சொல்றார், உங்களில் ஒருவன் பாவமே செய்யாமல் இருந்தால் என்ன பண்ணுங்க, முதலாவது கல்லை எரியுங்க. நம்மளையும் கூட சில நேரங்களில் நம்ம கூட இந்த வரத்தில் ஆப்ரேட் பண்ணும்போது நீங்கள் சொல்கிற பதில் அநேக மேரேஜஸை கட்டுகிறதா இருக்கிறது. நீங்கள் ஒரு பெஸ்ட் கவுன்சிலிங் மினிஸ்ட்ரியை பண்ண முடியும். உங்களை தேடி வருவாங்க. ஏன்? உங்ககிட்ட அந்த ஞானத்தை அவங்க பார்ப்பாங்க. படிப்பு ஞானம் இல்லை, அறிவு கிடையாது. ஏதோ நம்ம ஸ்கிரிப்சரில் படித்து ஏதோ புக்கில் படித்து சொல்கிறது இல்லை. இயற்கைக்கு அப்பாற்பட்ட அந்த ஊற்றிலிருந்து, இயற்கைக்கு அப்பாற்பட்ட பரிசுத்த ஆவியினுடைய ஊற்றிலிருந்து நமக்குள் பிறக்கிறதான வெளிப்பாடாக இருக்கிறது. அந்த வெளிப்பாடு தான் ஞானத்தை போதிக்கும் வசனம், அறிவை உணர்த்தும் வசனம். அந்த சபைக்கு ஆண்டவர் கிஃப்டாக கொடுத்துருக்கிறாரு. இந்த உலகத்தில் இருக்கவனுக்கு கொடுக்கல, யார் கொடுத்துருக்கிறாரு? சபைக்கு கிஃப்டாக கொடுத்துருக்கிறாரு. யூ கேன் ஆப்ரேட். இது வரையும் 5 வகையான ஊழியம் செய்கிறவங்களுக்கு மட்டும் கிடையாது, விசுவாசிகளுக்கும் ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். அல்லேலூயா. எதுக்காக? கிறிஸ்துவை மகிமைப்படுத்துறதுக்காக, கிறிஸ்துவை உயர்த்துறதுக்காக, சபையை கட்டுகிறதுக்காக. அப்போ நம்ம பார்க்குறோம், முதலாவது ஞானத்தை போதிக்க வசனம், அறிவை உணர்த்த வசனம். என்ன பண்ணோம்? அறிவை உணர்த்த வசனம் பாஸ்ட் டென்ஸு, ப்ரெசன்ட் டென்ஸு. இப்போ என்ன நடக்க போகுது, ப்ரெசன்ட் டென்ஸில் என்ன நடக்குதுன்ற அந்த விஷயத்தை கூட இந்த அறிவை உணர்த்த வசனம் பண்ணோம் டிசைன் பண்ணி சொல்லக்கூடியதாக இருக்குது. அவங்க சொல்லுவாங்க, இப்போ நீங்கள் இப்படி ஒரு சூழ்நிலையில் போயின்னு இருக்கீங்க, இப்போ உங்கள் வாழ்க்கையில் இது நடந்துன்னு இருக்குது, இல்லை இதை இப்படி பண்ணுங்க, இப்படி பண்ணிங்கன்னா உங்களுக்கு அதில் ஒரு தீர்வு கிடைக்கும். அப்படிப்பட்ட புத்தியையும் அறிவையும் இந்த கிஃப்ட் இருக்கிறவங்க சபைக்கு என்ன பண்ணுறாங்க, அவங்க அந்த கிஃப்டை பயன்படுத்துகிறவங்களா இருக்கிறாங்க. 3வது ஞானத்தை போதிக்க வசனம், அறிவை உணர்த்து வசனம். 3வது வந்து நம்ம பார்க்குறோம், இல்லை இருங்க, அந்த 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 பேஜ் கொண்டு போங்க. விஸ்டம் ஆயிடுச்சு, நாலேஜ் ஆயிடுச்சு,
இல்லை இருங்க, அடுத்து வந்து இன்டர்பிரட்டேஷன். ஆமாம், இன்டர்பிரட்டேஷன். ஞானத்தை போதிக்கும் வசனம், அறிவை உணர்த்த வசனம், வியாக்கியானம், ஹீலிங், மிராக்கல், ஃபெய்த்து, டங்ஸு, ப்ராஃபஸி. இல்லை ஓகே. ஃபர்ஸ்ட் கேட்டகரியில் வந்து ஞானத்தை போதிக்கும் வசனம், அறிவை உணர்த்தும் வசனம், ஆவியை பகுத்தறிதல், ஆவியை டிசர்னிங் ஸ்பிரிட், டிசர்ன்மெண்ட். முதல் கேட்டகரி வந்து நான் என்ன சொன்னேன், பேசும் வரம் தானே. பேசும் வரன்னும் போது பேசும் வரன்னு சொல்லும் போது ஞானத்தை போதிக்கும் வசனம், அறிவை உணர்த்தும் வசனம், தீர்க்கதரிசனம். முதலாவது மூணு கிஃப்டிங்கில் வந்து தீர்க்கதரிசனம் மூணாவது. இந்த தீர்க்கதரிசனம் வரம் என்ன பண்ணோம், 1 கொரிந்தியர் புஸ்தகம் 14 அதிகாரம் எடுத்து வாசிங்க, 1ஆம் வசனத்திலிருந்து. அன்பை நாடுங்கள், ஞான வரங்களையும் விரும்புங்கள், விசேஷமாய் தீர்க்க தரிசன வரத்தை விரும்புங்கள். விசேஷமா என்ன வரத்தை விரும்பணுமா? தீர்க்க தரிசன வரத்தை விரும்புங்கள். வாசிங்க, கீழே வாசிங்க. அந்நிய பாஷையில் பேசுகிறவன் ஆவியினாலே ரகசியங்களை பேசினாலும் அவன் பேசுகிறதை ஒருவனும் அறியாதிருக்கிறபடியினாலே அவன் மனுஷரிடத்தில் பேசாமல் தேவனிடத்தில் பேசுகிறான். கீழே வாசிங்க. தீர்க்க தரிசனம் சொல்லுகிறவனோ மனுஷருக்கு பக்தி விருத்தியும். நல்லா கவனமா கேளுங்க. தீர்க்க தரிசனம் என்ன பண்ணும்? மனுஷனுக்கு பக்தி விருத்தியும் புத்தியையும் ஆறுதலும் உண்டாகத்தக்கதாக பேசுகிறான். அப்போ தீர்க்கதரிசனம் பேசுகிற வரம். எல்லாம் சொல்லுங்க, தீர்க்கதரிசனம்ன்றது பேசுகிற வரம். அவன் எப்படி பேசுறானா? பக்தி விருத்தியும் புத்தியும் ஆறுதலும். அப்போ யாராவது தீர்க்கதரிசனம் சொல்கிற தீர்க்கதரிசனம் வரோன்னு சொன்னாங்கன்னா இது மூணும் அவங்க சொல்கிறதுல இருக்கணும். என்னென்ன? பக்தி விருத்தி. எல்லாம் சொல்லுங்க, என்னென்ன இருக்கணும்? பக்தி விருத்தி, புத்தி, ஆறுதல். இது 3 தான் தீர்க்கதரிசனம். உங்ககிட்ட யாரும் தீர்க்கதரிசனம் சொன்னால் அது உங்களை பக்தி விருத்தி ஆகணும். அது உங்களை என்ன ஆகணும்? பக்தி விருத்தி ஆகணும். அப்படி இல்லைன்னா அது உங்களுக்கு புத்தி சொல்கிறதா இருக்கணும். தீர்க்கதரிசனம் உங்களுக்கு என்ன பண்ணும்? புத்தி சொல்லும். ஞானமாக நடந்துக்கிறதுக்கு புத்தி சொல்லும். 3வது என்ன? ஆறுதல். நீங்கள் துக்கப்பட்டு உடைக்கப்பட்டு நீங்கள் புரோக்கனான சுச்சுவேஷனில் என்ன பண்ணுது? கர்த்தருடைய வார்த்தை வந்து உங்களை ஆறுதல் படுத்துது. அப்போ பக்தியும் புத்தியும் ஆறுதலும் இல்லாமல் குழப்பத்தை ஒன்று கொண்டு வருதுன்னா அதை குறித்து ஆராய்ச்சியே பண்ணக்கூடாது. அல்லேலூயா. தீர்க்க தரிசனம் வந்து உங்களை குழப்பத்தை உண்டு பண்ணுதுன்னா அந்த தீர்க்க தரிசனத்தை எடுத்து செல்ஃபில் வச்சிடணும். அதை எங்கே வைக்கணும்? எல்லாம் சொல்லுங்கள். எவ்வளோ பேர் வீட்டில் செல்ஃபு பீரோலாங்குது இருக்குங்களா? ஏதாவது ஒரு பீரோ செல்ஃபெல்லாம் இருக்கா இல்லைங்களா? வீட்டுக்கு போயிட்டு அதை எடுத்து அப்படியே மேலே வச்சிடணும். இது எனக்கும் புரியல, இதை புரியாமே நான் இருந்துக்கிறேன். புரியாத ஒரு விஷயத்தை புரிஞ்சா மாதிரி போட்டு குழப்பினே இருக்கக்கூடாது. 3 விஷயம்தான்: பக்தி விருத்தி, ஆறுதல், புத்தி. இன்னைக்கு அவங்க சொன்னது எனக்குள்ள என்ன இருக்கு? என் ஸ்பிரிட்ல ஒரு பலன் வந்து இருக்கிறது. ஆண்டவர் என் கூட பேசியிருக்கிறாரு. இந்த தீர்க்கதரிசனம் என்னை இன்னொரு லெவலில் கொண்டு போகிறது. அல்லேலூயா. அதுதான் ஒரு இன்ஸ்பிரேஷன், நமக்குள்ள ஒரு பக்தி விருத்தியை கொண்டு வருது. அடுத்து புத்தி. என்ன? ஆண்டவர் வந்து ஏதோ நம்ம செய்ய போகிறோம், அது சரியோ சரியில்லையோன்றது என்ன பண்ணுறாரு? நமக்கு புத்தியை சொல்கிறவராக இருக்கிறாரு. அது பாஸ்ட் டென்ஸாக இருக்கலாம், ஃபியூச்சராக இருக்கலாம், ப்ரெசன்ட் டென்ஸாக இருக்கலாம். ஆண்டவர் என்ன பண்ணுறாரு? புத்தி சொல்கிறாரு. 3வது என்னது? ஆறுதல். நம்மளை கம்ஃபர்ட் பண்ணுற தீர்க்கதரிசனத்தின் மூலமாக என்ன பண்ணுறாரு? நம்மளை ஆறுதல் படுத்துகிறா. நீ தனியாக இல்லை, நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. நீ நினச்சினுக்கிற உலகத்தில் நீ ஒண்டியாகிற, உன் கூட யாரும் இல்லை, உனக்கு ஒன்றுமே இல்லை, நீ அனாதையாக இருக்க நினைக்கிற. நீ அப்படி இல்லை, நான் உன் கூட தான் இருக்கிறேன், நான் உன் கூட தான் இருக்கிறேன். நான் உன்னை விட்டு விலகிறதே கிடையாது. 24/7 நான் என்ன பண்ணுறேன்? 24 மணி நேரம் 7 நாளும் என் கண் இமையை போல நான் உன்னை பார்க்கிறவனா இருக்கிறேன். அல்லேலூயா. இப்போ எப்படி அல்லேலூயா வருது? இப்படி உங்களுக்குள்ள ஒரு தேறுதல், ஒரு 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 ஆறுதல் வரணும். வராமல் உங்களை போட்டு இன்னைக்கு நீ போகும்போது ஆக்சிடெண்ட்டில் சாவ போகிறான்னாக்கா நான் சாவ மாட்டேன், வாழ்ந்திருப்பேன்.
நான் சுகமா இருப்பேன், என் குடும்பம் வந்து சுகமா இருக்கும். அல்லேலூயா. நீ சபிக்கப்பட்டவன் சொன்னா அவங்கள பார்த்து சொல்லணும், நான் ஆசீர்வதிக்கப்பட்டவன், நான் செய்வதெல்லாம் வாய்க்கும். அல்லேலூயா. தீர்க்கதரிசனம் உங்களை புத்தி சொல்லி ஆறுதல் பண்ணி கட்டணும் அது. அல்லேலூயா. ஆண்டவர் வந்து குழப்பத்துக்கு காரணம் இல்லை, அவர் சமாதானத்துக்கு காரணராக இருக்கிறார். அப்போ முதலாவது தீர்க்கதரிசனமே கர்த்தருடைய வார்த்தையா இருக்கிறது. எழுதப்பட்ட இந்த வார்த்தை தான் முதலாவது தீர்க்கதரிசனம். ஸோ இன்னைக்கு நான் சொல்லப்படுற தீர்க்கதரிசனம் 9 கிஃப்ட்ஸ்ல இருந்து பார்க்கும்போது தீர்க்கதரிசனம் பாஸ்ட் டென்ஸை வெளிப்படுத்தாது, ஃபியூச்சரை வெளிப்படுத்தாது. தீர்க்கதரிசனம் 3 காரியம் தான் செய்யும். என்ன அது? பக்தி, புத்தி, ஆறுதல். எப்படி பக்தி ரீதி? இப்போ பிரதர் உட்காந்துக்கிறார், நான் அவரை பார்த்து சொல்கிறேன், கர்த்தர் நேசிக்கிறார் பிரதர். அவர் வந்து அது அவருக்கு தேவையாக இருந்துச்சுன்னா உடனே அவருடைய இருதயம் என்ன ஆகும்? பயங்கரமாக ஆறுதல், சந்தோஷம் ஆகிடும். நீ காலில் தான் நினச்சேன் கர்த்தர் உண்மையாகவே என்னை நேசிக்கிறாரா இல்லையான்னு நான் கேள்வியாக வந்தேன். ஆனால் இன்னைக்கு இவர் வந்து சும்மா வெளியே வாசலில் ஒருத்தர் வந்து அஷரிங் பண்ணுறவர் உள்ளே வரும்போது வாங்க சபைக்குள்ளே கர்த்தர் உங்களை நேசிக்கிறாருன்னு கை கொடுத்தாரு. அந்த வார்த்தை எனக்கு பயங்கர ஆறுதலாக இருந்துச்சு. அல்லேலூயா. அதுக்கு அவர் தீர்க்கதரிசியா? அதுக்கு தேவையே கிடையாது. அவர் தீர்க்கதரிசியாக இருக்கணுன்ற அவசியமே கிடையாது. கர்த்தருடைய வார்த்தை நமக்கு ஆறுதலை கொடுக்கிறதா இருக்கிறது. ஸோ இப்போ தீர்க்க தரிசனம்ன்றது என்ன? ஃப்யூச்சரையோ ப்ரெசன்ட் டென்ஸையோ நமக்கு வெளிப்படுத்தாது, நம்மளை கம்ஃபர்ட் பண்ணக்கூடியதாக இருக்கிறது. நம்மளை கம்ஃபர்ட் பண்ணக்கூடியதாக இருக்கிறது. ஆனால் இந்த தீர்க்க தரிசனம்ன்ற வண்டியில் எப்படி பெட்ரோல் போட்டுட்டு வண்டியை நம்ம ஓட்டுறோமோ அதே மாதிரி இந்த பைக்கில் வந்து ஞானத்தை போதிக்கும் வசனமோ அறிவை உணர்த்தும் வசனமோ உட்கார்ந்து கொள்ளும் போது அது என்ன ஆகுது? 3மே ஒன்றா ஒரே பிளேட்டில் மிக்ஸ் ஆகி அது பிரியாணியாக நம்ம கொடுக்கும் போது தான் பாஸ்ட் டென்ஸ், ப்ரெசன்ட் டென்ஸ், பக்தி ரீதி எல்லாமே அந்த இடத்துல வெளிப்படுகிறதா இருக்கிறது. அல்லேலூயா. அவங்க என்ன பண்ணுவாங்க? தீர்க்கதரிசனம் சொல்கிறவங்க முன்னாடி நடந்ததை சொல்லுவாங்க, இப்போ நடக்கிறத சொல்லுவாங்க, நடக்க போகிறதையும் சொல்லுவாங்க. ஆனால் இது 3ஐயும் பிரித்து பார்த்தா இது 3ம் வெவ்வேறு வரங்கள். இது 3ம் ஒன்றா ஒரு பேக்கேஜாக வேலை செய்யும். அதுதான் வந்து தீர்க்கதரிசனம் நம்ம சொல்கிறோம். புரிஞ்சுதுங்களா? அடுத்து பவர் கிஃப்ட்ஸ். எல்லாம் சொல்லுங்க. வல்லமையின் வரம். என்ன வல்லமையின் வரம்? குணமாக்கும் வரம். எல்லாம் சொல்லுங்க. வேதம் சொல்லுது, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நீ கைகள் வைப்பீர்கள், அப்பொழுது எல்லாரும் சுஸ்தமாவார்கள். மார்க் 16 அதிகாரத்தில் நம்ம பார்க்கிறோம். மார்க் 16 வசனத்தில் நம்ம பார்க்கிறோம். எடுத்து வாசிங்க. மார்க் 16 17 வாசிங்க. விசுவாசிக்கிறவர்களால் நடக்கும் அடையாளங்கள் ஆவன, என் நாமத்தினாலே பிசாசுகளை துரத்துவார்கள். இதுக்கு வந்து வரங்கள் வேணும்னு சொல்லுதா பைபிள்ல? என்ன சொல்லுது வசனம்? இல்ல, முதல் என்ன சொல்லுது? விசுவாசிக்கிறவர்களால். எவ்வளவு பேர் இங்க விசுவாசி இருக்கீங்க? கொஞ்சம் சத்தமாக தான் கை தூக்கி காட்டுங்களேன். அல்லேலூயா. அல்லேலூயா போடுற எல்லாருமே விசுவாசிக்கிறோம் இல்லையா? அப்போ இது யார் மூலமா நடக்கும் அடையாளங்கள் ஆவன? விசுவாசிகள். எல்லாம் சொல்லுங்க, என் மூலமா நடக்கும். எனக்குள்ள ஆண்டவர் இதை ப்ராமிஸ் பண்ணிக்கிறார். அல்லேலூயா. என்னது? விசுவாசிக்கிறவர்களால் நடக்கும் அடையாளங்கள் ஆவன. அவங்க என்ன பண்ணுவாங்களா? துரத்துவார்கள். இயேசுவின் நாமத்தினால பிசாசுகளை துரத்துவார்கள். நவமான பாஷைகளை பேசுவார்கள். சர்ப்பங்களை எடுப்பார்கள். சாவுக்கு ஏதுவான யாதொன்றை குடித்தாலும் அது அவர்களை சேதப்படுத்தாது. வியாதிஸ்தர் மேல் கைகளை வைப்பார்கள். யார் மேல கைகளை வைப்பாங்க? பாருங்க, எல்லா விசுவாசிகளுக்குமே ஆண்டவர் அதிகாரம் கொடுத்திருக்கிறாரு. 5 வயசா இருந்தா கூட சரி, இயேசுவை விசுவாசிச்சு அந்த பொண்ணோ பையனோ போய் ஃப்ரெண்டுக்காக ஸ்கூல்ல ஜெபம் பண்ணா கூட அந்த ஜெபத்தில் ஆண்டவர் அற்புதம் செய்கிறவரா இருக்கிறாரு. ஹல்லேலூயா. God never sees. ஆண்டவர் வந்து வயசையோ உங்களுடைய அறிவையோ தாளந்தையோ வச்சு பண்றவர் இல்லை, விசுவாசத்தை கனப்படுத்துகிறவரா இருக்கிறார். ஆனால் நம்ம இப்போ பார்க்கறது வந்து கிஃப்டிங். எல்லாராலையும் சுகத்துக்காக ஜெபம் பண்ண முடியுமானா? முடியும். எல்லாரும் போய் வியாதியஸ்தர்களுக்காக ஜெபிக்க முடியுமானா? கண்டிப்பாக முடியும். ஜெபம் பண்ணால் சுகமாவாங்களானா? சுகம்
ஆவாங்க. நீங்கள் சொல்லாதீங்க எனக்கு கிஃப்ட் இல்லை பாஸ்டர், அப்படி சொல்ல தேவையில்லை. விசுவாசிச்சால் அற்புதங்கள் நடக்கும். ஆனால் இந்த பொதுவாக நடக்கிற சுகம் என்பது கிஃப்ட் இல்லை, அது விசுவாசத்தில் செய்யறது. ஆனால் இங்கே பவுல் சொல்றது வந்து கிஃப்ட், குணமாக்கும் வரம். எல்லாம் சொல்லுங்க, குணமாக்கும் வரம். ஜென்ரல் ஹீலிங் வேற, ஸ்பெசிபிக் சூப்பர் நேச்சுரல் ஹீலிங் கிஃப்ட் வேற. இயற்கைக்கு அப்பாற்பட்ட சுகமளிக்கும் வரம் வேற. எல்லாராலையும் சுகத்துக்காக ஜெபம் பண்ணி சுகமாவது வேற. ஓகே, இப்போ இங்க சுகமாக்கும் வரம், அற்புதம் செய்யும் சக்தி, மூணாவது விசுவாசம். எல்லாம் சொல்லுங்க, சுகமாக்கும், அற்புதம் செய்யும் சக்தி, விசுவாசம். எப்படி விசுவாசம் வந்து பவர் கிஃப்ட்ஸ்ல வருது? விசுவாசம் எப்படி பவர் கிஃப்ட்ஸ்ல வருது சொல்லுங்க பார்க்கலாம். எல்லாரும் விசுவாசிக்கிறோமா இல்லையா? எவ்வளோ பேர் சொல்றீங்க இயேசுவை நான் விசுவாசிக்கிறேன்னு? நான் நல்லா வாழ்ந்திருப்பேன் எவ்வளோ பேர் விசுவாசிக்கிறீங்க? நிச்சயமா எல்லாராலையும் விசுவாசிக்க முடியும். ஆனால் இந்த இடத்துல சொல்லப்படுற விசுவாச சொல்லப்படுறது அது வரம். அது இந்த வரம் இருக்கிறவங்களுக்கு விசுவாசத்தை குறித்து நீங்கள் போதிக்கவே தேவையில்லை. அவங்க பண்ணுறதெல்லாம் போல்டாக இருக்கும். அவங்க பண்ணுறதெல்லாம் போல்டாக இருக்கும். விசுவாசம் வரம் இருக்கிறவங்க பண்ணுற விஷயம் ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும். எப்படி? அவங்க தண்ணி மேலே நடக்க சொன்னாலும் ஆண்டவர் சொன்னால் அவங்க தண்ணி மேலே நடக்கிறவங்களா இருப்பாங்க. நம்ம ஜெபம் பண்ணி மலையை நிறுத்தணும்னாக்கா நம்ம என்ன பண்ணுவோம்? உட்காந்து சோத்திரம் சோத்திரம் அலேலுயா அலேலுயான்னு ஒரு மணி நேரம் ஜெபம் பண்ணுவோம். ஆனால் இயேசு கிறிஸ்து என்ன பண்ணார்? படகுல எல்லா சீஷரோடு கூட போய் கொண்டு இருந்தார். நடு மத்தியில் என்னாச்சங்க? புயல் வந்தது. வந்த உடனே கூட இந்த சீஷர்கள் என்ன பண்ணாங்க? பயந்து நாங்கள் மடிந்து போகிறோமே அப்படின்னு வந்து இயேசு கிட்ட சொல்கிறாங்க. இயேசு அந்த இடத்துல யோசிச்சு பாருங்க, புயலை பார்த்து படகு முழுக போகிற நேரத்தில் அவர் தூங்கி இருந்தான்னு பைபிள் சொல்லுது. அவர் என்ன பண்ணார்? ரெஸ்ட் எடுத்துன்னு இருந்தார், நித்திரையாக இருந்தார். வந்து சீஷங்க எழுப்புறாங்க, இயேசுவே புயல் வருது, நாங்களாம் மடிந்து போகிறோம், உங்களுக்கு தெரியலையான்னு. உடனே இயேசு இருந்து, அப்படியா புயல் வந்துடுச்சா, எல்லாம் வாங்க உபாசம் போடலாம், எல்லாம் வாங்க சோத்திரம் பண்ணலான்ட்டு முழங்கால் போட்டு அவங்க சோத்திரம் பண்ணத்துல படகு என்ன ஆகிட்டு இருக்கோம்? முழுகி எல்லாம் நீச்சல் அடிச்சுருந்தான் கரைக்கு போயிருக்கணும். ஆனால் இயேசு எழுந்து உபாசம் போட்டாரா? சோத்திரம் பண்ணாரா? என்ன பண்ணாரு? எழுந்து ஒரே வார்த்தை தான், கடலே இறையாதே அமைதியாயிரு. அந்த ஒரே வார்த்தையில் ஸ்டாம் நின்றுடுச்சு. அல்லேலூயா. இதுதான் ஃபெய்த் கிஃப்ட். இந்த வரம் இருக்கிறவங்களுக்கு அவங்க பண்ணுற காரியங்கள் ரொம்ப வித்தியாசமாக இருக்கும். நம்ம நினைப்போம் மழையை நிறுத்திட்டாருன்னு. ஆனால் அது அவங்களுக்கு ஆண்டவர் இயற்கையாக கொடுக்கப்பட்ட வரமாக இருக்கிறது. இயற்கையால் சூப்பர் நேச்சுரலாக கொடுக்கப்பட்ட வரமா. எலியா சொன்னார் அக்கினி இறங்கட்டும். எலியாவுக்கு ஸ்பெஷலிஸ்ட் என்ன? எலியாவுடைய ஸ்பெஷலிஸ்ட் என்ன? வானத்திலிருந்து அக்கினியை இறக்கிறது தான். அவர் பிடிச்ச வேலையே அதுதான். எப்போ அவர் ஜெபம் பண்ணாலும் அவர் அக்கினியை பார்க்கலன்னா அவருக்கு என்ன ஆகாது? ஊழியம் செஞ்சா மாதிரியே இருக்காது. போகிற இடத்துலலாம் ஜெபம் பண்ணும் போது எலியாவின் தேவன் எங்கே அக்கினியா இறக்கணும் போது ஆண்டவர் அது பதில் தருவார். எலியா உனக்கு அக்கினி தான் தேவை, அக்கினி வரும். அல்லேலூயா. ஏன்னா அவர் அக்கினி ஊழியம் தான் அவருக்கு ரொம்ப பிடிச்ச ஊழியம். அதே தானியேலுக்கிட்ட ஜெபம் பண்ண சொல்லியிருந்தா என்ன பண்ணியிருப்பாரு? அக்கினியை இங்கே இறக்கலான்னு வரா. 3 வேளையும் உபாசம் போட்டு ஜெபம் பண்ணுவோம். யோசிச்சு பாருங்க, சிங்கத்தின் குகையில் வந்து தானியேலை போட்டாங்க. தானியேல் என்ன பண்ணார்? சத்தமாக சொல்லுங்க, என்ன பண்ணார்? ஜெபம் பண்ணார். ஜெபம் பண்ண உடனே என்னாச்சு? சிங்கத்தின் வாய் கட்டப்பட்டது. தானியேலுடைய வரம் வந்து ஜபிக்கிறது அதிகம். அவருடைய இன்பில்ட் கிஃப்டிங் என்ன? ஜபிக்கிறது அதிகம். நான் அதான் சொன்னேன், இன்னொருத்தர மாதிரி இருக்கணும்னு நீங்கள் நினைக்காதீங்க. உங்களை ஆண்டவர் யூனிக்காக படைச்சிருக்கிறாரு. அல்லேலூயா. அவங்க மலையை நிறுத்தினாங்க, அதனால் அவங்க வந்து ரொம்ப பெரிய ஊழியக்காரு. நான் ஜெபம் பண்ணி ரொம்ப நாள் காத்திருந்து தான் மலை நிற்குது, அதனால் நான் கம்மி ஊழியக்காரலாம் இல்லை. உங்களுடைய ஸ்டைலு, உங்களுடைய யூனிக்னஸ், உங்களை ஆண்டவர் அப்படி தான் பயன்படுத்துவார். அல்லேலூயா. அவர் பார்வைக்கு நீங்கள் விசேஷித்தவர்கள். தானியேல் குகையிலிருந்து என்ன பண்ணார்? ஜெபம் பண்ணார். சிங்கத்தின் வாய் கட்டப்பட்டது. அங்கே எலியா போட்டு இருந்தால் என்ன இருக்கும்? பாபிக்யூ ஆயிருக்கும் சிங்கம்.
சிங்கம் என்ன ஆயிருக்கும்? பாபிக்கு ஆயிருக்கும். அங்கே வந்து தானியேலுக்கு வந்து தூதன் சாப்பாடை கொண்டு வந்து கொடுத்தாரு சாப்பிட்றதுக்கு. எலியாவுக்கு சாப்பாடு தூதன் கொண்டு வர தேவையில்லை, வந்து அக்கினி இறங்கினவனையே சிங்கத்தையே சாப்பிட்டுருப்பார் அவர். ஏன்? அது அவருடைய ஊழியம். அப்போ தானியேல் மாதிரி எலியா ஆகணும்னு நினைக்கல, எலியா மாதிரி தானியேல் ஆகணும்னு நினைக்கல. அவங்களுடைய அபிலிட்டிஸ், அவங்களுடைய டேலண்ட்ஸ் வந்து வேற. அப்போ இங்கே சொல்லப்படுற விசுவாச வரன்றது இவங்க என்ன பண்ணுவாங்க? போல்டாக செய்வாங்க. ஒருத்தவங்களுக்காக நம்ம போயிட்டு என்ன சொல்கிறது, எதை வந்து சேலஞ்சிங்காக அவங்ககிட்ட கொண்டு போனாலும் அவங்க அதை வந்து ஃபெய்த் கிஃப்ட் இருக்கிறவங்க அதை ரொம்ப போல்டாக செய்வாங்க. அவங்ககிட்ட கொண்டு போய் இப்போ செத்தவங்களை உயிரோட எழுப்புங்கனாக்கா நம்ம என்ன பண்ணுவோம்? 3 நாள் ஃபாஸ்ட் பண்ணிட்டு ஆண்டவர் என்ன சொல்கிறாரு கேட்டு செய்கிறோன்னு சொல்லுவோம். ஆனால் இந்த ஃபெய்த் கிஃப்டில் ஆப்ரேட் பண்ணுறவங்க என்ன பண்ணுவாங்க? ஸ்மித் விகில்ஸ்வர்த் பற்றி எவ்வளோ பேர் நீங்கள் கேள்விப்பட்டிருக்கீங்க? ஸ்மித் விகில்ஸ்வர்த்துன்ட்டு ஒரு பெரிய ஊழியக்காரர் இருந்தார். அவருடைய ஊழியத்தினுடைய சைனை என்னன்னா செத்தவங்களை உயிரோடு எழுப்புறது. செத்தவங்களை உயிரோடு எழுப்புறது. எப்படி தெரியுமா எழுப்பாராம்? அவர் போயிட்டு உட்காந்து இயேசுவின் நாமத்தினால எழுந்துடலாம் சொல்ல மாட்டார். போவார், கையை வச்சு எழுந்துருன்னுவார். எழுந்திருக்கலனாக்கா அவருடைய மனைவி இறந்து போகும்போது நடந்த விஷயம் என்னென்னா, மனைவி இறந்துட்டாங்க, அவர் ஊரில் இருந்தார். ஊரில் இருந்துட்டு வீட்டுக்கு அவருடைய மினிஸ்ட்ரியிலேருந்து நியூஸ் வருது, உங்கள் ஒய்ஃப் இறந்துட்டாங்கன்னு. நேராக வீட்டுக்கு வராரு. வந்த உடனே அவங்க மனைவியை பார்க்குறாரு. இயேசுவின் நாமத்தினால எழுந்துருன்னு அந்த அவங்க மனைவி அப்படியே தூக்கி செவுத்தில் போய் இடிச்சாராம். என்ன பண்ணாரா? நம்ம போய் இடித்தா அவ்வளோதான், அடுத்த நாள் ஒரு பெரிய குரூப் வந்துடுவாங்க, ஹியூமன் ரைட்ஸு, போலீஸு, யாரையாவது வர முடியுமா, எல்லாம் வந்துடுவாங்க. என்ன நீங்கள் பண்ணினுக்கிறீங்கன்னு. அந்த ஒரு ரெவலேஷன், அந்த ஒரு ஃபெய்த்து, அந்த ஒரு போல்ட்னஸ் ஆவியில் சூப்பர் நேச்சுரலாக ஆண்டவர் கொடுக்குறவங்க அதை செய்கிறவங்களா இருக்கிறாங்க. அல்லேலூயா. அதை சபைக்கு ஆண்டவர் கொடுத்துருக்கிறார். ஒருவேளை உங்களுக்கு கூட கொடுத்துருக்கலாம். அது உங்களுக்கு கொடுத்துருக்கிறாருன்னா நீங்கள் அதில் ஆப்ரேட் பண்ணும்போது அற்புதங்கள் நடக்கிறதா இருக்கிறது. அல்லேலூயா. இவர் வந்து வைஃப் சவுத்தில் அடித்து சொல்கிறாராம், இயேசுவின் நாமத்தினால எழுந்துருன்னு. எழுந்திருக்கல. முதல் டைம் இப்போ பண்ணுறாரு, எழுந்திருக்கல. 2வது டைம் பண்ணுறாரு, எழுந்திருக்கல. 3வது டைம்னு நினைக்கிறேன். 3வது டைம் வந்து இயேசுவின் நாமத்தினால எழுந்துருன்னும் போது அவங்களுக்குள்ள உயிர் வந்துச்சான். அவங்களுக்கு என்ன வந்துச்சு? உயிர் வந்துச்சான். வந்து அந்த அம்மா சொன்னாங்களா, என்னை ஏன் டிஸ்டர்ப் பண்ணுற, என் டைம் முடிஞ்சுது, நான் பரலோகத்தில் இருக்கிறது தான் எனக்கு சந்தோஷம், நான் போகிறேன், நீ சந்தோஷமாக ஊழியம் செய்யுன்னு சொல்லிட்டு போயிட்டாங்களாம். அப்புறம் அவர் என்ன பண்ணல, அவங்கள உயிரோட எழுப்பணும்னு நினைக்கல. ஆனால் அவருடைய ஊழியத்தில் அவர் வந்து கேன்சரை பார்த்தாருன்னா கேன்சரே சுகமாகலாம் கை வைக்க மாட்டாராம். நேராக போய் அந்த கேன்சர் இருக்கிற இடத்துல வந்து இப்படி அது கையில் சொண்டி நிற்பாராம். எங்கே கேன்சர் இருக்கோ அந்த புண்ணை என்ன பண்ணுவார்? இயேசுவின் நாமத்தினால சுகமாவன் கையை வச்சு சொண்டின்னு இருப்பாராம். சொண்டினே இருக்கும் போதே அந்த பிளட்டு, அந்த சீவு, அந்த எல்லா இன்ஃபெக்ஷனு எல்லாம் வெளியே போய் ரிப்போர்ட்டோட வந்து சொல்லுவாங்களாம், எனக்கு கேன்சர் பூரணமாக சுகமாயிடுச்சுன்னு சொல்லி. ஹல்லேலூயா. அவங்களுடைய கிஃப்டிங், அது அவங்களுடைய கிஃப்டிங். சூப்பர் நேச்சுரல் போல்ட்னஸ், அந்த ஃபெய்த் கிஃப்டில் ஆப்ரேட் பண்ணுறவங்களுக்கு இயற்கைக்கு அப்பாற்பட்ட தைரியம். ஒரு டைம் ஒரு இடத்துல போய் ஒருத்தவங்களை உயிரோட எழுப்புறதுக்காக போகும்போது அவர் ஜாம் பண்ணி 7-6 டைம் செவுத்தில் போட்டுக்கிறார், இயேசுவின் நாமத்தினால எழுந்துருன்னு. அந்த பணம் என்ன ஆகல? எழுந்திருக்கல. கூட இருந்தவங்க கூட போயிட்டாங்களா வெளியே. ஐயோ என்ன இவர் என்ன நடக்க போகுது தெரில, கண்டிப்பாக இன்றைக்கி என்னவோ நம்மளை அரெஸ்ட் பண்ண போகிறாங்கன்ட்டு போயிட்டாங்க. ஆனால் அவருக்குள்ள அந்த தைரியம் போல 7வது டைம் இயேசுவின் நாமத்தா எழுந்து அடிச்ச உடனே அந்த மரிச்ச மனுஷன் எழுந்து நின்று தேவனை ஸ்தோத்திரம் பண்ணானா. ஹல்லேலூயா. இன்னொரு க்ரூசைடில் வந்து அந்த க்ரூசைடை முடிச்சுட்டு கீழே இறங்கி வராராம். வீல் சேரில் ஒரு பையன் வந்து கேட்குறானா, எனக்கு வந்து உனக்கு என்னத்துக்காக நான் வந்து ஜாம் பண்ணுன்னு கேட்கும்போது அந்த பையன் சொன்னானா, எனக்கு வந்து கால் இந்த பூட் இல்லை, என்ன இல்லை, என்ன சொல்லுவாங்க, குதிங்காலா, பாதம், இந்த பாதம் வந்து எனக்கு சுத்தமாகவே இல்லை, எனக்கு இதில் ஒரு அற்புதம் நடக்கணும். நம்ம ஏதாவது ஒரு விரலை மடங்கி இருந்தாலே அதுக்கு ஹீலிங் பண்ணுறதுக்கு வீடியோ வச்சு என்னென்ன பண்ணோம் நம்ம, இல்லையா? இன்றைக்கி நிறைய பேர் பண்ணுங்கிறாங்க. விரல் வளருது, விரலை கொஞ்சம் இழுக்குது, என்னென்னோ நடக்குது இல்லைங்களா? ஆனால் இவர்கிட்ட வந்தவங்க என்ன சொல்கிறாங்க, பாதமே இல்லை. வீல் சேரில் வந்து அந்த பையன் சொல்கிறான், எனக்கு பாதமே இல்லை. இப்போ நம்ம என்ன, இப்போ என்கிட்ட வந்து கேட்டிருந்தா நான் சொல்லுவேன், ஜெபம் பண்ணி திருப்பி ஒரு நாள் அவனுக்கு ஜெபம் பண்ண வரேன்.
உடனே எனக்கு அந்த சூப்பர் நேச்சுரல் கிஃப்ட் வந்திருக்குமான்னு தெரியல. ஆனால் அவர் சொன்னாரா, உன் கால் வேணுமா, நேராக ஷூ கடைக்கு போ, ஷூ வாங்கிக்கோ, வாங்கி உன் ஷூவை போட்டு வீட்டுக்கு போனாராம். என்ன சொன்னார்? நேராக ஷூ கடைக்கு போ, ஷூ வாங்கு, ஷூ வாங்கின்னு உன் வீட்டுக்கு போ. எப்படி தீர்க்கதரிசி சொன்னார், உனக்கு சுகமாகணுமா, நேராக போய் என்ன பண்ணு, யோர்தானில் போய் 7 தடவை என்ன பண்ணு, முழுங்கி எழுந்துரு. இவன் சொன்னான், எங்கள் ஊரில் ஏரி இல்லாமையா உன்னை தேடி வந்தேன் நான், எங்கள் ஊரில் குளம் இல்லாமையா உங்களை தேடி நான் வந்தேன். ஆனால் தீர்க்கதரிசியுடைய வார்த்தைக்கு அந்த குஷ்டரோகி என்ன பண்ணார், கீழ்ப்படிந்து போய் அந்த தண்ணியில் என்ன பண்ணார், முதல் டைம் முழுங்குறாரு, எதுவுமே நடக்கலை. 2வது டைம் முழுங்குறாரு, எதுவுமே நடக்கலை. 6 டைம் முழுங்கி எழுந்த ஒன்றுமே. அவர் விசுவாசம் எவ்வளோ பெருசாக இருக்கு பாருங்க. தீர்க்கதரிசி சொன்னார், அது நிச்சயமாக நடக்கும். 7வது டைமும் அவர் முழுங்கி எழுந்துக்கிறாரு. குழந்தையின் சரீரத்தின் மேனியை போல கர்த்தர் அந்த இடத்துல ஒரு சுகத்தை ரிலீஸ் பண்ணுறாரு. ஹல்லேலூயா. கிஃப்ட் ஆச்சரியமானதுங்க. இன்னைக்கு நமக்குள்ளே இருக்கிற வரங்களை, கிருபை வரங்களை தெரிஞ்சுக்கின்னு என்னை கர்த்தர் இதை கொடுத்துருக்கிறாரு நீங்கள் பயன்பட ஆரம்பிங்களேன், தேவனுடைய நாமம் வல்லமையாக மகிமைப்படும். ஹல்லேலூயா. நீங்கள் அற்புத செய்திகளை கேட்குறவங்களா இருக்க மாட்டீங்க, நீங்களும் பண்ணுறவங்களா ஆரம்பிச்சிருவீங்க. உங்களை கொண்டு ஆண்டவர் பண்ண ஆரம்பிச்சிருவார். ஹல்லேலூயா. உங்களை கொடுத்து ஒரு சரித்திரம் ஆண்டவர் எழுத ஆரம்பிப்பார். ஹல்லேலூயா. பல ஆண்டுகளுக்கு முன்பாக நடந்த ஸ்மித் விகில்ஸ்வர்த் இன்னைக்கு பேசுகிறோன்னா, அவர் என்ன பண்ணார், டெமான்ஸ்ட்ரேஷன் இந்த பூமியில் அவர் செய்தார் இயேசுவின் நாமத்தால். இப்போ இந்த பையனும் அதை கேட்டுட்டு என்ன பண்ணுறாரு, நேராக ஷூ கடைக்கு போனாராம். ஷூ கடைக்கு போயிட்டு எனக்கு ஒரு ஷூ வேணும்னு கேட்டாராம். கேட்ட உடனே வேலை செய்கிறவனுக்கு தலை குழம்பிடுச்சு. ஏன், பாதம் இருந்தால் ஷூ போடலாம், பாதம் இல்லாமல் எப்படி ஷூவை போடுறது? அப்போது என்ன சைஸுன்னு கேட்டாராம். உடனே அவர் அந்த வேலை செய்கிற பையன் நேராக அவங்க ஓனர்கிட்ட போய் சொன்னாராம், ஐயா ஒருத்தர் வந்துருக்கிறாரு, புத்தி வேலை செய்தா இல்லையான்னு தெரில, கொஞ்சம் நீங்களே அவருக்கு சர்வீஸ் பண்ணுங்க அப்படின்னோடனே ஓனர் கேட்டாராம், தம்பி என்னப்பா எனக்கு வேணும்னு. அவர் சொன்னாராம், எனக்கு ஷூ வேணும். ஷூ வேணுமா, சரி ஆச்சு, என்ன சைஸ் வேணும், நமக்கு எங்கே பிறக்கணும், எப்படி பிறக்கணும், எவ்வளோ ஹைட்டில் பிறக்கணும், எவ்வளோ வெயிட் கூட நம்ம தீர்மானம் பண்ணிக்கலாம். எவ்வளோ வெயிட்டுன்றது நம்ம தீர்மானம் பண்ணிக்கலாம். இவ்வளோ வெயிட்டில் அப்படின்னா பிறக்கும் போது சொல்ல, பிறந்த பிறகு. ஆனால் இவ்வளோ ஹைட்டு இல்லைன்றதுலாம் நம்மளால் தீர்மானம் பண்ணவே முடியாது. இந்த பாதம் இவ்வளோ தான் இருக்கணும்னு தீர்மானம் பண்ண முடியுமா? உங்கள் ஷூ சைஸ் இவ்வளோ வேணும் உங்களால் தீர்மானம் பண்ண முடியுமா? ஆனால் அன்றைக்கி அந்த பையனுக்கு அந்த சாய்ஸ் கிடச்சிது. அந்த பையன் கிட்ட கேட்டாரான், உனக்கு என்ன சைஸில் ஷூ வேணும்னு. அந்த பையன் சொன்னானா, எனக்கு இவ்வளோ இன்ச்சஸில் எனக்கு ஷூ வேணும், சாரி இவ்வளோ அடியில் எனக்கு ஷூ வேணும். உடனே அதை ஓனர் கொண்டு கொடுத்தாராம். ஷூ கடையிலே அந்த பையன் என்ன பண்ணான், பாதமே இல்லாத பாதத்தை அந்த ஷூ எடுத்து வச்சானா, அந்த ஷூ ஷாப்பில் அவனுடைய பாதம் அப்படியே வளர்ந்து அவன் ஷூ போட்டு நடந்து வீட்டுக்கு எழுந்து போனான். ஹல்லேலூயா. எஸ், சூப்பர் நேச்சுரல் போல்ட்னஸ். அந்த மனுஷனுக்கு என்ன இருந்துச்சு, ஸ்மித் விகில்ஸ்வர்த் ஐயாக்கு அந்த போல்ட்னஸ் இருந்துச்சு. ஏன், அதான் ஃபெய்த் கிஃப்ட். ஃபெய்த் கிஃப்டில் இருக்கிறவங்க அவங்க பண்ணுறது எப்படியா இருக்கும், இயற்கைக்கு அப்பாற்பட்டது. அந்த வர இருக்கிறவங்களுடைய ஊழியத்தில் நம்ம பார்க்க முடியும். மலையை நிறுத்துவாங்க, சில நேரத்தில் சூப்பர் நேச்சுரல் கண்ட்ரோல் நம்ம பார்க்கலாம். இயற்கை மீது அவங்க அதை ஈஸியாக செய்வாங்க. சில பேர்லாம் சொல்லியிருக்காங்க, எங்கள் க்ரூசேட் நடக்கிற இடத்த விட்டு 4 கிலோமீட்டர் சுற்றி மழை பெஞ்சுது, எங்கள் காம்பவுண்டில் மழையே வரலன்னுவாங்க மீட்டிங் முடிகிற வரைக்கும். ஹல்லேலூயா. இன்றைக்கும் நடக்குது அதெல்லாம். ஹல்லேலூயா. அப்போது இதெல்லாம் என்னென்னா சூப்பர் நேச்சுரல் ஃபெய்த்து ஆப்ரேட் பண்ணுறவங்க. தண்ணியில் நடக்கிறது, மரித்தவங்களை உயிரோடு எழுப்புறது, ஸ்பெஷல் ஹீலிங்ஸு, இதெல்லாம் ஃபெய்த்து கிஃப்டில் இருக்கிறவங்க போல்டாக ஆப்ரேட் பண்ணுறது. அப்போ இங்கே அடுத்து நம்ம பார்க்குற ஹீலிங் என்னது, ஹீலிங். எல்லாராலையும் ஹீலிங் பண்ண முடியுமா, முடியாதா? இப்போ சொல்லுங்கள், எல்லாராலையும் சுகமளிக்கிற ஊழியம் செய்ய முடியுமா, முடியாதா? முடியும்னு எவ்வளோ பேர் சொல்லுங்கள், சத்தமாக சொல்லுங்கள். முடியும். இஃப் யூ ஆர் பிலீவர், நீங்கள் விசுவாசியாக இருந்தால் என்ன பண்ணலாம், நிச்சயமாக விசுவாசிக்கிறவனால் அற்புதம் நடக்கும். வியாதியஸ்தர் மேல் கைகளை வைப்பீர்கள், அப்பொழுது அவர்கள்
சுஸ்தமாவார்கள். 5 வயசாக இருந்தாலும் சரி, 50 வயசாக இருந்தாலும் சரி, நீங்கள் இயேசுவின் நாமத்தில் ஜெபம் பண்ணும் போது, விசுவாசமாக நீங்கள் ஜெபம் பண்ணும் போது வியாதியை ஆண்டவர் சுகமாக்குகிறவராக இருக்கிறாரு. மூப்பர்கள் வந்து கைகளை வைத்து ஜெபம் பண்ணும் போது ஆண்டவர் வியாதியை சுகமாக்குகிறவராக இருக்கிறாரு. ஆனால் இங்கே நம்ம பேசுகிற விஷயம் சூப்பர் நேச்சுரல் கிஃப்டிங், ஹீலிங் மினிஸ்ட்ரி. நிறைய பேர் சொல்லுவாங்களே எனக்கு ஹீலிங் மினிஸ்ட்ரிங்கன்னு வாங்க. உங்களுக்கு தெரிஞ்சதை சொல்லுங்கள். ஹீலிங் மினிஸ்ட்ரினா என்ன? இங்கிலீஷில் தமிழில் கேட்கல, அதோடைய அர்த்தம் என்னன்னு சொல்லுங்க. ஹீலிங் மினிஸ்ட்ரினா என்ன? சுகமாக்குறது. அதை வாசிங்கள 1 கொரிந்தியர் புஸ்தகத்தில். ஆங்கிலத்திலே யாராவது வாசிங்க. தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட். நமக்கு நேரம் குறைவாக இருக்குது. ஐ ஹேவ் டு மூவ் ஃபாஸ்ட். 9ஆம் வசனம் வாசிங்க. வேறொருவனுக்கு அந்த ஆவியினாலே விசுவாசமும், வேறொருவனுக்கு அந்த ஆவியினாலே குணமாக்கும் வரங்களும். குணமாக்கும் வரங்களும். வரமா வரங்களுமா? வரங்களும். அற்புதம் செய்யும் சக்தி வரங்களும் இருக்கா? விசுவாசம் சிங்குலரா, மோர் தென் ஒன்னா? அற்புதம் செய்யும் சக்தி 1. தெளிவாக பாருங்க உங்கள் பைபிளில். அது 1 மோர் தென் 1? ஞானத்தை போதிக்கும் வசனங்களா வசனமா? வசனம் தானே. அறிவை உணர்த்தும் வசனமா வசனங்களா? லைக் வசனம். அந்நிய பாஷை வரங்களா வரமா? வாசிங்க, திருப்பி வாசிங்க. 9லேருந்து வாசிங்க. 9, 10 வாசிங்க. வேறொருவனுக்கு அற்புதங்களை செய்யும் சக்தியும், அற்புதங்களை செய்யும் சக்தியும். வேறொருவனுக்கு தீர்க்க தரிசனம் உரைத்தலும். தீர்க்க தரிசனமா தீர்க்க தரிசனங்களா? தரிசனம் சிங்குலர். வேறொருவனுக்கு ஆவிகளை பகுத்தறிதலும். ஆவிகளை பகுத்தறிதலா? அதுவும் வந்து சிங்குலர் தான். அடுத்து வாசிங்க. வேறொருவனுக்கு பற்பல பாஷைகளை பேசுதலும், வேறொருவனுக்கு பாஷைகளை வியாக்கியானம் பண்ணுதலும் அளிக்கப்படுகிறது. வியாக்கியானங்களா வியாக்கியானமா? வியாக்கியானம். அங்கேயும் வந்து சிங்குலர் தான் பார்க்குறோம். ஆனால் சுகமளிக்கின்ற இடத்துல என்னென்னு இருக்கு? திருப்பிய சொல்லுங்க, திருப்பி வாசிங்க எல்லாம் சேர்ந்து. வேறொருவனுக்கு அந்த ஆவியினாலே குணமாக்கும் வரங்களும். இட்ஸ் மோர் தென் 1. அப்போ இன்னைக்கு ஹீலிங் மினிஸ்ட்ரி வந்து ஒரு காம்ப்ளிகேட்டடான விஷயம். நான் உங்களுக்கு சொல்றேன், இதில் தான் நிறைய எதிர்ப்புங்க இருக்கு. ஹீலிங் மினிஸ்ட்ரி பண்றவங்களுக்கு என்ன இருக்கு? நிறைய கான்ட்ரவர்சரி இருக்கு, நிறைய அவங்களுக்கான விமர்சனங்கள் நிறைய இருக்கு. ஏன்னா அவங்களுடைய மினிஸ்ட்ரி ஸ்டைல் ஒரே மாதிரி இருக்காது. இங்கே ஏசுவாமி ஒரு ஸ்டைலை கற்றுக் கொடுத்தாரு. என்ன? வியாதியஸ்தர் மேல் போய் கைகளை வைப்பீர்கள் அப்படின்னா என்ன? நான் போய் ஒருத்தர் மேலே வியாதியாக இருந்தால் கையை வச்சா அவனுக்கு என்ன பண்ணுறேன்னாரு? சுஸ்தமாக்குவானார். இது ஒரு மெத்தட் ஆஃப் ஹீலிங் மினிஸ்ட்ரி. இன்னொரு ஹீலிங் மினிஸ்ட்ரி கற்றுக் கொடுத்தார். என்னன்னு? எண்ணெய் பூசி ஜபியுங்கள். யாக்கோபின் புஸ்தகத்தில் 5ஆம் அதிகாரத்தில் நம்ம பார்க்குறோம். உங்களில் ஒருவன் வியாதிப்பட்டால் அவன் மேலே என்ன பண்ணுங்க? எண்ணெய் பூசி ஜெபம் பண்ணுங்க. அப்போ அவன் பாவங்கள் மன்னிக்கப்படும், அவனுடைய பலவீனங்கள் நீங்கப்படும், சுகமாக்கப்படும். இது 2வது மெத்தட். இந்த 2 மெத்தட் நமக்கு க்ளீனாக எப்படி பண்ணோன்றத சொல்லியிருக்காரு. 1 கையை வச்சு ஜெபம் பண்ணு, இன்னொன்று எண்ணெய் பூசி கையை வச்சு ஜெபம் பண்ணு. இது வந்து ப்ராக்டிக்கல் மினிஸ்ட்ரி எப்படி பண்ணணும்னு சொல்லி கொடுத்துருக்காரு. ஆனால் இங்கே சொல்லப்படுற 9 கிஃப்ட்ஸ் ஆஃப் த ஹீலிங் மினிஸ்ட்ரியில் வரங்கள் என்று சொல்லும் போது they are not only one type of healing ministry. என்ன இல்லை, ஒரு வகையான ஒரே மாடலான ஹீலிங் மினிஸ்ட்ரி கிடையவே கிடையாது. இன்னைக்கு ஒவ்வொருத்தவங்களுடைய யூனிக்னஸை பொறுத்து அவங்களுடைய கிஃப்டிங்கு, அந்த சூப்பர் நேச்சுரல் கிஃப்டிங் வெளிப்படும். நல்லா தெரிஞ்சுக்கோங்க. அவங்களுடைய இன்பில்டு டேலண்ட்ஸு, அவங்களுக்குள்ள கொடுக்கப்பட்டிருக்கிறதான மோட்டிவேஷ்னல் கிஃப்டிங்கை பொறுத்து தான் அவங்களுடைய ஹீலிங் கிஃப்ட் வெளிப்படும். டாக்டர்னு எடுத்துக்கினாக்கா, எம்பிபிஎஸ்னா யாரு? டாக்டர். அவங்க என்ன பண்ணுவாங்க? ஜென்ரல் மெடிசன்ஸு பார்ப்பாங்க. அவங்க சர்ஜரிக்கு போனாக்கா என்ன சொல்லுவாங்க? போய் சர்ஜனை பாருங்கன்னுவாங்க. எம்பிபிஎஸ் கிட்ட வந்து நீங்கள் உங்களுடைய கண்ணு வலின்னு போனீங்கன்னா என்ன சொல்லுவாங்க? காது வலின்னு போனாக்கா
இஎன்டியை போய் அவங்களும் ஒரு ஃபீஸை வாங்கின்னு எழுதி மட்டும் கொடுத்துருவாங்க. இதை எங்களால் ட்ரீட் பண்ண முடியாது, அதை சொல்கிறதுக்கு அவங்களுக்கு ஒரு ஃபீஸை கொடுத்துட்டு வரணும். காது வலி வந்துச்சுன்னா நம்ம நேராக இஎன்டிக்கு தான் போகணுன்ற அறிவு இல்லைன்னாக்கா அதுக்குன்னு ஒரு காசை வாங்கினா அதை சொல்கிறதுக்கு ஒரு டாக்டர் எழுதி கொடுப்பாங்க, என்னன்னு இவங்கள போய் பாருங்க அப்படின்னு. அப்போது ஏன் அவங்க அதுக்காக தான் படிச்சிருப்பாங்க. இஎன்டி எதுக்காக படிச்சிருப்பாங்க? இயர், காது, தொண்டை, மூக்கு, இவங்க இதுக்காக தான் படிச்சிருக்காங்க. இவங்ககிட்ட போனாதான் அந்த பிரச்சனை என்னன்னு அவங்களால சொல்ல முடியும். ஃபிசியோதெரப்பி கிட்ட போனால் என்ன பண்ணுவாங்க? சுளுக்கு பிடிச்சிருந்தா, எலும்பு ஏதாவது உடஞ்சி மாவுக்கட்டை ஏதாவது போட்டுருந்தா என்ன பண்ணுவாங்க? எப்படி கையை ஆட்டணும், எப்படி காலை ஆட்டணுன்றத சொல்லி கொடுப்பாங்க, அதுக்கு காசை வாங்குவாங்க. அல்லேலூயா. இந்த மாதிரி சர்ஜன் ஹீலிங் மினிஸ்ட்ரியில் இருக்கிறவங்களுடைய கிஃப்டிங் கூட வித்தியாசப்படும். அவங்கள பார்த்து விமர்சனமும் அதிகமாக வரும். எவ்வளோ பேருக்கு வந்து இவரை பற்றி தெரியும்? மரித்து போனதான டிபி ஜோஷுவா, அவரே ஒரு ஃபர்ஸ்ட் எக்ஸாம்பிள். டிபி ஜோஷுவா கொடுத்து எவ்வளோ பேர் கேள்விப்பட்டிருக்கீங்க? டிபி ஜோஷுவான்னு சவுத் ஆஃப்ரிக்காவில் ஒரு ஊழியக்காரர் இருந்தார். அவருடைய ஊழியம் என்னன்னாக்கா பல வகையான வியாதியஸ்தர்கள் அங்கே கொண்டு போவாங்க. அவர் யார் மேலேயும் கை வைக்க மாட்டார், அவர் யார் மேலேயும் கை வைக்க மாட்டார். ஆனால் ஹீலிங் மினிஸ்ட்ரி என்னன்னு சொல்லுது? கைகளை வைத்து ஜெபம் பண்ணுங்க, அப்பொழுது வியாதியஸ்தர்கள் சுகமாகும். இது ஜென்ரல் ஹீலிங் மினிஸ்ட்ரி. இது எல்லா விசுவாசியும் செய்ய முடியும். இயேசு கிறிஸ்து சில இடத்துல என்ன பண்ணாரு? கையை வச்சாரு. சில இடத்துல வார்த்தையை பேசினாரு. சில இடத்துல கையை தூக்கி விட்டார். அப்போ ஹீலிங் மினிஸ்ட்ரின்றது வந்து ஒரே டெமான்ஸ்ட்ரேஷன் கிடையாது. ரெவலேஷன் தான் தேவை. என்ன தேவை? வெளிப்பாடு. பரிசுத்த ஆவியினால நமக்கு ஒரு வெளிப்பாடு தேவை. அல்லேலூயா. அந்த வரத்துக்கு என்ன வேணும்? பரிசுத்த ஆவியினால நமக்கு ஒரு யூனிக்கான வெளிப்பாடு ஆண்டு கொடுப்பாரு. டிபி ஜோஷுவா கொடுத்த வெளிப்பாடு என்ன? அவருக்கு எந்த வியாதியை பார்த்தாலும் அவர் என்ன பண்ணுவாரா? காலை இப்படி சுற்றுவார். அவருடைய வீடியோ யூடியூப்பில் பார்த்து பாருங்க. அவரோட ஆக்ஷன் இப்படி இருக்கும், இப்படின்னுவார். இப்படின்ட்டு இப்படி காலை இப்படி சுற்றி இப்படி அடிப்பார். உடனே அங்கே இருக்கிற கேன்சரோ வியாதியோ டப்புன்னு உடஞ்சி கீழே அப்படியே ரத்தமாக ஊற்றும். அப்படியே ரத்தமாக ஊற்றும். இப்போ கூட இருக்குது. நீங்கள் யூடியூப் வீட்டுக்கு போனீங்கன்னா போய் பாருங்கள், டிபி ஜோஷுவான்னு போட்டு பாருங்கள். நான் சொல்கிறது வந்து பொய் இல்லை, அதெல்லாம் டாக்குமெண்ட்ரியாக இருக்குது. நேராக அவங்க சபைக்கு வெளியே ஒருத்தன் வந்து பிச்சை கேட்டுன்னு இருந்தான். நம்ம அப்போஸ்தலர் 3ஆம் அதிகாரத்தில் பார்க்குற மாதிரி அவங்க சர்ச்சு வாசலில் ஒருத்தன் பிச்சை கேட்டுன்னு நடக்க முடியாமல் இருந்தான். டிபி ஜோஷுவா ஒரு நாள் அவர் சர்வீஸ் முடிச்சுட்டு அப்படியே வெளியே வந்தார். சர்ச்சிலேருந்து, இமானுவேல் சர்ச்லேருந்து வெளியே அப்படியே வந்துட்டு, இமானுவேல் தான் வருது சர்ச், டிவி நேம், வெளியே வந்தார். வந்த உடனே அங்கே பிச்சை கேட்டுன்னு இருந்த அவங்ககிட்ட நேராக போனார். தூரமாக நின்னார். கிட்ட போய் அவனுடைய காலை இப்படி மெரிச்சிட்டு இயேசுவின் நாமத்தை எழுந்து நடந்து வான்ட்டு உள்ளே போயிட்டார். அவன் அங்கே இருந்து அப்படியே பல வருஷம் நடக்க முடியாதவன் முதல் முறையாக அவர் காலை போய் இப்படி டச் பண்ணிட்டு வந்தவனே எழுந்து நடந்து குதிச்சு உள்ளே போய் இன்னைக்கு சுகமாய் அவன் ஊழியம் செய்கிறவனாக இருக்கிறான். இது டாக்குமெண்ட்ரி. நான் சொல்ல, நீங்கள் போய் அதை வந்து நீங்கள் டாக்குமெண்ட்ரி பாருங்கள். ஏன்? அவங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறதான ஹீலிங் மினிஸ்ட்ரி. அவருடைய கிஃப்டிங் என்ன? அப்படி ஒரு ஹீலிங்கு மினிஸ்ட்ரி. ஸ்மித் விகல்ஸ்வர்த்தை பற்றி நான் சொன்னேன். அவரது ஹீலிங் மினிஸ்ட்ரி எப்படி தெரியுங்களா? கையை வச்சு ஜாம் பண்ண மாட்டார். எங்கே பிரச்சனையாக இருக்கோ அங்கே ஒரே குத்துவார். எங்கே பிரச்சனையாக இருக்கோ அவர் என்ன பண்ணுவார்? ஒரே குத்து. அவருடைய குரூசைடில் ஒரு டைம் என்ன பண்ணிட்டாங்க? ஆம்புலன்ஸில் வந்து பிரச்சனைன்னு ஒருத்தரை கூட்டின்னு வந்துட்டாங்க. ஸ்ட்ரெச்சரில் வந்து படுத்துருக்கிறாரு. ஹீலிங் மினிஸ்ட்ரி க்யூவில் நிற்கிறாங்க. எல்லாரும் நின்று இருக்கும்போது லாஸ்ட் ஸ்டேஜ் கேன்சராக, அந்த ப்ராப்ளம் எனக்கு ஞாபகம் இல்லை, ஏதோ ஒரு பிரச்சனை, ஆனால் லாஸ்ட் ஸ்டேஜில் இருக்கார். 2-3 நாளில் செத்துருவாங்கன்னு அவங்க கொண்டு வந்து ஸ்ட்ரக்சரில் படுத்துன்னுக்கிறாரு. மேலே ஒரு ஸ்டேஜில் பிரசங்கம் பண்ணுறாரு. நர்ஸ் கூட நிற்கிறாங்க. ஏன்னா அந்த ட்ரீட்மெண்ட் போயின்னு இருக்குது. ஆம்புலன்ஸ் வந்து அந்த ட்ரீட்மெண்ட் போயின்னு இருக்குது. நர்ஸ் கூட நிற்கிறாங்க. ஸ்ட்ரக்சரில் இருக்கிறார் இவர். ஸ்மித் விகல்ஸ்வர்த் மேலே இருந்து ஸ்டேஜில் பிரசங்கம் பண்ணி கீழே வராரு. முதல் லைனில் நிற்கிறாரு. வந்த உடனே இவரை பார்த்து ஒரே குத்து. ஸ்ட்ரக்சரில் இருக்கிற என்ன பண்ணார்? இன் ஜீசஸ் நேம்னு ஒரே குத்திட்டு அடுத்து
நெக்ஸ்ட்டு பேஷண்ட்டை போயிட்டார். அப்படி 3-4 பேஷண்ட்டை போயிட்டார். இந்த நர்ஸு கத்தினே பின்னால் ஓடி வராங்க. ஐம் கோயிங் டு ஃபைல் எ கம்ப்ளைண்ட் ஆன் யூ. உங்கள் மேலே நான் என்ன பண்ண போகிறேன், கேஸை போட போகிறேன். லாஸ்ட் ஸ்டேஜில் இருக்கணும், குத்திட்டு நீங்கள் பாட்டிக்கு போயின்னு இருக்கீங்க. அவன் செத்து போனதுக்கு நீங்கள் தான் காரணம்னு. அதுக்கு இவர் திரும்பி பார்த்தாரான். ஹி இஸ் ஹீல்டு, கோ அண்ட் வேக் ஹிம் அப்னாரான். அவன் சுகமாகிட்டான். போய் அவனை எழுப்ப திரும்பி பார்த்தா ஸ்ட்ரக்சரில் படுத்திருக்கிறவர் எழுந்து உட்காந்து கீழே இறங்கி ஓடி வராரான், நான் சுகமாயிட்டேன்னு. ஹல்லேலூயா. நீங்கள் யாரையாவது போய் குத்திர போகிறீங்க, அவ்வளோதான், நம்மளை குத்திடுவாங்க அப்புறமா. அதுக்கு தான் சொன்னேன், அதுக்கு ஆவியில் நடத்தப்படணும். ஹீலிங் மினிஸ்ட்ரி ஹேஸ் அ டிஃப்ரெண்ட் ஸ்டைல்ஸ். ஹீலிங் மினிஸ்ட்ரி வந்து வரங்களில் வித்தியாசங்கள் உண்டு. இன்னைக்கு நடக்குமா? இன்னைக்கும் நடக்கும். ஹல்லேலூயா. உங்கள் சபையில் நடக்குமா? உங்கள் சபையிலேயும் நடக்கும். உங்கள் வீட்டில் நடக்குமா? உங்கள் வீட்லேயும் நடக்கும். விசுவாசிக்கிறவனால் எல்லாம் கூடும். ஹல்லேலூயா. கர்த்தர் இன்னைக்கு அந்த சபைக்காக தான் கொடுத்துருக்கிறாரு. நம்ம தான் சபைனா வெறிய சண்டே வந்து 2 பாட்டு பாட்டு ஒரு வசனம் கேட்டுட்டு கோழி குழம்பு வச்சு சாப்பிட்டு அந்த சண்டையை மறந்துடுறோம். ஆனால் ஆண்டவர் பெரிய காரியங்களை செய்ய நமக்காக காத்துருக்கிறாரு. உங்களை கொண்டு தான். யாரை கொண்டு? என்னை கொண்டு. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. உங்கள் ஏரியாவில் எதனா பிரச்சனைனா ஹாஸ்பிட்டலுக்கோ கோர்ட்டுக்கோ போகக்கூடாது. இந்த சிஸ்டர் இந்த பிரதர் வீட்டுக்கு போனால் எனக்கு என்னவோ ஆண்டவர் செய்வார்ன்ற ஒரு தாக்கத்தை நாம் கொண்டு வருகிறவர்களாக இருக்க வேண்டும். இந்த சபைக்கு போனால் என் வாழ்க்கையில் ஒரு மாற்றம் வரங்க. ஹீலிங் சென்டருங்க, இது சுகமளிக்கிற கிளினிக்குங்க அப்படின்னு ஜனங்க சொல்லணும். ஹல்லேலூயா. யூ ஹேவ் த அபிலிட்டி. கர்த்தர் உங்களுக்குள்ளே வச்சிருக்கிறார். ஏன்னா இது கிருபையின் வரங்கள். இதை நீங்கள் சம்பாதிச்சு பெற்றுக்கொண்டதல்ல. இதுக்கான விலக்கிரியை நீங்கள் கொடுக்கல. இதுக்கான முயற்சி நீங்கள் செய்யல. சிலுவையில் 2000 வருஷத்துக்கு முன்பதாகவே இயேசு கிறிஸ்து உங்களுக்காக எல்லாவற்றையும் முடித்து நீங்கள் சுகமாய் வாழ்ந்து கனி கொடுக்கும்படிக்கு அவர் சம்பாதித்து கொடுத்தது. ஹல்லேலூயா. இது நம்ம அப்பாவுடைய வில்லுங்க. ஹல்லேலூயா. அதில் வாழ்றதுதான் நம்ம வேலை. உங்களை குறித்து என்ன எழுதினாரோ அது உங்களுக்கு தான். யார் என்ன சொன்னாலும் நம்பாதீங்க. ஹல்லேலூயா. இந்த உலக பிரகாரமான அப்பா உங்களுக்காக ஒரு வில்லு எழுதி வச்சாரா இல்லையா எனக்கு தெரியாது. ஆனால் பரலோக தகப்பன் நீங்கள் பிறக்கிறதுக்கு முன்பதாகவே உங்களுக்கான வில்ல அவர் ரெடி பண்ணி இந்த பூமியில் வச்சிட்டாரு. அதை படிச்சுட்டு நீங்கள் யாரோ அப்படியே வாழுங்க. உங்களை கர்த்தர் மகிமைப்படுத்துகிறவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. ஐ பிலீவ் ஸ்ட்ராங்லி. அப்போ ஹீலிங் மினிஸ்ட்ரியில் வித்தியாசங்கள் உண்டு. அற்புதம் செய்யும் சக்தி. இப்போ 3வது என்ன? அற்புதம் செய்யும் சக்தி. இது ஹீலிங் மினிஸ்ட்ரிக்கும் அற்புதங்களுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ்? ஸ்லைட்லி டிஃப்ரெண்ட் தான். அற்புதம் செய்யும் சக்தின்னு பார்க்கும்போது இயேசு கிறிஸ்து என்ன பண்ணாரு? திராட்சரச தண்ணீரை என்ன பண்ணாரு? திராட்சரசமா மாற்றினார். இது சூப்பர் நேச்சுரல் கிஃப்ட். இது அவர் சொன்னாரு, இந்த ஜாடியில் போய் தண்ணீரை ஊத்துங்க, அந்த தண்ணி திராட்சரசமா மாறும். சூப்பர் நேச்சுரல் கிஃப்டிங் அது. அடுத்து 2 மீன் 5 அப்பம் அவர்கிட்ட கொண்டு வரும்போது அவர் யோசிச்சாரா? அவருக்கு தெரியும் அது என்னது? சூப்பர் நேச்சுரல் மேனிஃபெஸ்டேஷன். 5000க்கும் மேலான ஜனங்க சாப்பிட வைக்க அற்புதம் நடக்கும். ஹல்லேலூயா. You can manifest. உங்களுக்குள்ள அந்த வரம் இருக்குன்னா நீங்கள் கூட தைரியமாக நீங்கள் சொல்லுவீங்க, எனக்கான தேவை எனக்குள்ள ஆண்டவர் வச்சிருக்கிறாரு. அதை நான் பேசும்போது அங்கே இல்லாததை உருவாக்கக்கூடிய வல்லமை ஆண்டவர் வச்சிருக்கிறார். ஹல்லேலூயா. இல்லாததை இருக்கிறது போல அழைக்குவீங்க. நீங்கள் பார்த்து சொல்லுவீங்க, இந்த இடத்துல பெருக்கம் உண்டாகணுவீங்க. அந்த வார்த்தையை கர்த்தர் கனப்படுத்துகிறவராக இருக்கிறாங்க. ஹல்லேலூயா. எல்லாராலையும் அற்புதம் சொல்லும் போதே, மிராக்கல் போதே நம்ம என்ன பண்ணுறோம்? வானத்து நட்சத்திரங்களை பார்க்குறோம். அது எவ்வளோ அற்புதமாக ஆண்டவர் படைச்சார். ஆண்டுடைய சிருஷ்டிப்பை என்னவா இருக்கு? பிரமிக்கத்தக்கதாக இருக்கு, அற்புதமாக இருக்கு. அந்த அற்புதம் இல்லை, ஆண்டவர் வந்து அற்புதம் செய்யும் சக்தி. மிராக்கல் ஒர்க்கிங் பவர். மிராக்கல் ஒர்க்கிங் பவருக்கான வித்தியாசம் என்னன்னு நான் சொல்லும் போது, ஹீலிங்கில் எப்படி அது ஆப்ரேட் ஆகும்? நிறைய டைம் இல்லை, ஒரே ஒரு எக்ஸாம்பிள் சொல்லி அடுத்துக்கு நான் கடந்து போகிறேன். ஹீலிங் மினிஸ்ட்ரியில் வந்து ஹீலிங் ஜென்ரலாக பண்ணுறது வேறு, மிராக்கல் ஒர்க்கிங் ஹீலிங் வேறு. மிராக்கல் ஒர்க்கிங் ஹீலிங்கில் தான் இந்த பாதமே இல்லாதவனுக்கு என்னாச்சு?
பாதம் வந்துடுச்சு. இயேசு கிறிஸ்து கிட்ட ஒரு குருடன் வராரு. குருடன் வந்தவனே இயேசு சுவாமி வந்து என்ன சொல்றாரு, உனக்கு என்ன வேணும்? இந்த பர்த்திமி ஸ்டோரி கேள்விப்பட்டிருக்கீங்களா? அவர் என்ன பண்ண, பிறப்பு குருடன், பிச்சை எடுக்கிறாரு, இயேசு கிட்ட வராரு. வந்தவொடனே இயேசு என்ன பண்ணுறாரு, அவனை சுகமாக்குறாரு. ஆனால் இன்னொரு இடத்துல குளத்தில் போய் நீ வந்து கண்ணை கழுவுன்னு சொல்கிறார். எவ்வளோ பேர் அந்த வசனத்தை வாசிச்சிருக்கீங்க? அவனுக்கு அற்புதம் செய்யும் போது என்ன பண்ணார் இயேசு? படிச்சிருக்கீங்களா? மண்ணை எடுத்து என்ன பண்ணார்? அவன் வந்து ஜாம் பண்ணுங்கன்னு வரான். அவன் கண்ணை பார்க்கும் போது உள்ள என்ன இல்லை, கண்ணிமை இல்லை, இல்லை இமை இல்லை, என்ன சொல்லுவாங்க, ஐபால், விழியா, கண் விழி. கண் விழி அவனுக்கு இல்லை. வெறும் கண்ணு தெரிகிறது மட்டும் அவன் பிரச்சனை இல்லை. அவனுக்குள்ள உள்ள என்ன இல்லை, ஐபாலே இல்லை. ஐபாலே இல்லைன்ன முன்னே ஐயோ எப்படிடா ஜபிக்கிறதுன்னு அவர் யோசிக்கல. ஐபால் இல்லையே, இவனுக்கு ஜாம் பண்ணா எப்படி ஐபால் வரேன்லாம் அவர் யோசிக்கல. அவருக்குள்ள மிராக்கல் ஒர்க்கிங் பவர் இருந்தது. அல்லேலூயா. மனுஷன் எதனால உண்டாக்கப்பட்டான்? மண்ணுனால. ஆதியில் போயிட்டாரு. அவண்டு எங்க போயிட்டாரு? ஆதிக்கு போயிட்டாரு. மனுஷனை நான் தானே உருவாக்குனேன். எங்கேருந்து உருவாக்குனேன்? மண்ணில் தான் உருவாக்குனேன். அதே மண்ணை எடுத்தார். அதே மண்ணை எடுத்து என்ன பண்ணார்? அவர் எச்சைய துப்புனார். உமிழ்ந்தாருன்னு இருக்கு. என்ன பண்ணார்? எச்சைய துப்புனார். நீங்கள் கண்ணு இல்லைன்னு ஜாம் பண்ண சொல்லி பாஸ்டர்கிட்ட போகும்போது பாஸ்டர் உங்களுக்கு முன்னால் மண்ணை எடுத்து எச்சைய துப்புனை அதை கையில் பிசைஞ்சாருன்னா ஜாம் பண்ணுவீங்களா? ஐயா நான் வர இருங்க ஐயா, ஒரு நிமிஷம் நான் வர. மண்ணை பார்த்தாலே நீங்கள் பாதி ஆஃப். அந்த மண்ணில் எச்சைய துப்புனா அன்னைக்கு அவருக்கு விமர்சனம் எவ்வளோ வந்திருக்கும்? சுவாமிக்கு வந்திருக்குமா, வந்திருக்காதா? இப்போ நான் உங்களுக்கு சொல்கிறேன், நான் ஒரு மண்ணை எடுக்கிறேன், எச்சையை துப்புறேன். உங்களால் ஏற்றுக்க முடியுமா? ஹீலிங் மினிஸ்ட்ரினா என்ன சொல்லுவீங்க நீங்கள்? என்னென்னவோ பண்ணுறாரு, மந்திரவாதி மாதிரி வித்தியாசமாக பண்ணின்னுக்கிறாரு. நம்மளுக்கு தெரிஞ்சதெல்லாம் என்ன, விமர்சனம் தான். ஆனால் விமர்சனத்தெல்லாம் தாண்டி சூப்பர் நேச்சுரல் கிஃப்ட் அங்கே மேனிஃபெஸ்ட் ஆகிறதா இருக்கிறது. ஹல்லேலூயா. விமர்சனத்தை பார்க்கக்கூடாது. கிஃப்டிங்கில் வரும்போது பரிசுத்த ஆவியானவரோடு நடத்தப்பட வேண்டும். ஜனங்க என்ன சொல்கிறாங்கன்னு கேட்கக்கூடாது. உங்களை என்ன அவங்க கிரிட்டிசைஸ் பண்ணுறாங்கன்னு யோசிக்கக்கூடாது. தேவ சமூகத்தில் காத்திருக்கணும், வார்த்தைக்காக காத்திருக்கணும். ஆண்டவர் செய்யின்னு சொன்னார்னா, ஆண்டவர் வெளிப்படுத்தினார்னா தைரியமாக நீங்கள் அதில் செஞ்சு பாருங்க. அங்கே ஆண்டவர் அற்புதம் செய்கிறவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. மண்ணை எடுத்தாரு, எச்சியை துப்பினாரு, பிசைஞ்சாரு. பிசைஞ்சு கண்ணில்லாத ஐபால் இல்லாத இடத்துல மண்ணை போட்டாரு. மனுஷனுடைய கண்ணுக்குள்ள திறந்து என்ன போட்டாரு? மண்ணை போட்டார். மண்ணை பூசினார். நம்மளுக்கு யாராவது கண்ணு தெரிலன்னு போய் மண்ணை போட்டால் என்ன ஆகும்? கண்ணே தெரில, இன்னும் மண்ணை போட்டால் இன்ஃபெக்ஷன் ஆகி பிரச்சனை பெருசாக ஆகிடும். ஆனால் அவருக்குள்ள அந்த வெளிப்பாடு இருந்தது. இந்த மண் வந்து கண்ணா மாறப்போகுது, இல்லாதது இப்போ அங்கே உருவாக்கப்பட போகுது. அற்புதம் செய்கிற சக்தி அதுதான். மிராக்கல் ஒர்க்கிங் பவர்ன்றது ஹீலிங் மினிஸ்ட்ரியில் அப்படி தான் ஆப்ரேட் பண்ணும். ஒன்று இல்லாததான ஒரு பொருள் வெளிப்பாடு வரும்போது அவங்க உருவாக்குறவங்களா இருக்கிறாங்க. அந்த இடத்துல தண்ணி இருந்துச்சு, அதை ராட்சசமாக மாற்றினார். இங்கே கண்ணு இல்லை, ஆனால் மண்ணை எடுத்து அவன் கண்ணுக்குள்ளே போட்ட உடனே அவனுக்கு சொல்கிறாரு, நீ போய் அந்த தண்ணியில் சிலோம் அந்த குளத்தை என்ன பண்ணு, உன் கண்ணை நீ போய் கழுவு. நீ கழுவுன உடனேயே என்ன பண்ணு, உனக்கு பார்வை கிடைக்கும்னு நீ விசுவாசி. அவன் போய் கண்ணை அப்படியே வந்து கழுவுறான். கழுவுன உடனே அவனுக்கு என்ன எல்லாமே என்னவா தருது? பார்வை முழுமையா இல்லை, ஒரு மாதிரி மங்களா தெரியுது. என்னவோ எல்லாமே மரத்தை போல அவனுக்கு தெரியுது. இப்போ என்ன ஆச்சு? முதல் அற்புதம் நடந்துச்சு. என்ன? இல்லாத கண்ணு வந்துடுச்சு. ஆனால் இப்போ முழு சுகம் தேவை. அற்புதம் நடந்துச்சு, ஆனால் முழு சுகம் வரல. அப்போ இயேசுவாமி அவனை அப்படியே அனுப்பலை. கண்ணு இல்லாத இது இவனுக்கு ஏதோ பார்வை தெரியுது இல்லைன்னு அனுப்பலை. திருப்பி அவனை கூப்பிட்டு என்ன பண்ணார்? ஜெபம் பண்ணார். கைகளை வைத்து ஜெபம் பண்ணார். அடுத்து ஜெபம் பண்ண உடனே அவனுடைய கண்கள் பூரணமாய் சுகமாக்கப்படுகிறது. ஹல்லேலூயா. சில நேரம் நம்ம நினைப்போம், முதல் ஜெபம் பண்ண உடனே இது அற்புதம் நடக்கணும் விட்டுணும். நான் சொல்கிறேன், போல்ட்னஸ் அப்படி கிடையாது. அற்புதம் செய்கிறது உங்கள் வேலை இல்லை, அது இயேசுடைய வேலையாக இருக்கிறது.
செய்ய வேண்டியதான் நம்ம, அதாவது அவர் என்ன சொன்னாரோ நம்ம வேலையை நம்ம செய்யும் போது அவர் வேலையை அவர் செய்கிறவராக இருக்கிறாரு. ஹல்லேலூயா. அப்போ அவர் இந்த இடத்துல இயேசுவே கூட என்ன பண்ணார், மீண்டுமா அவனுக்கு ஜெபம் பண்ணார். அப்போ உங்கள் ஆவியில் ஒரு விஷயம் நடக்கும்னு தெரிஞ்சிச்சுன்னா அந்த மேனிஃபெஸ்டேஷன் பார்க்குற வரைக்கும் நீங்கள் சோர்ந்து போகாதீங்க. கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க, அதற்காக நீங்கள் மகிமைப்படுத்துங்க, தேவனை உயர்த்துங்க. அவர் சொன்னதை செய்து முடிக்கிற தேவனாக இருக்கிறாரு. ஹல்லேலூயா. ஸோ இதுதான் இங்கே நம்ம பார்க்குறதான கிஃப்டிங் என்ன, மிராக்கல் ஒர்க்கிங் பவர். அடுத்து மூணு வரங்களை பார்க்குறோம். என்ன வரங்க சொல்லுங்க? 6 வரம் பார்த்துட்டோம். என்னென்ன? ஞானத்தை போதிக்க வசனம், அறிவை உணர்த்த வசனம், தீர்க்க தரிசனம், விசுவாசம், குணமாக்க வரம், அற்புதம் செய்யும் சக்தி. இப்போ அடுத்து 3 என்ன? அந்நிய பாஷை, வியாக்கியானம், ஆவியை பகுத்தறிதல். நான் கொஞ்சம் சுருக்கமாக சொல்லிட்டு அடுத்த இதுக்கு போக விரும்புகிறேன். ஞானத்தை, அதாவது அந்நிய பாஷை, ஜென்ரல் ஸ்பீக்கிங் இன் டங்ஸ் வந்து எல்லாருக்கும் தேவை. அதுதான் பவுல் எழுதுறாரு. என்னென்னு எழுதுறாரு? 12ஆம் அதிகாரத்தில் நம்ம வாசிக்கிறோம். எடுத்து வாசிங்க. உலகத்திலே அங்கிருந்து வாசிங்க. எத்தனையோ விதமான பாஷைகள் உண்டு. உலகத்தில் என்ன இருக்கு? எத்தனையோ விதமான பாஷைகள் இருக்கு. அவைகளில் ஒன்றும் அர்த்தம் இல்லாதது அல்ல. அதுல ஒன்றுமே அர்த்தம் இல்லாதது அல்ல. ஆயினும் பாஷையின் கருத்தை நான் அறியாமல் இருந்தால் பேசுகிறவனுக்கு அந்நியனாய் இருப்பேன், பேசுகிறவனும் எனக்கு அந்நியனாய் இருப்பான். நீங்களும் ஆவிக்குரிய வரங்களை நாடுகிறவர்கள் ஆனபடியால். ஆவிக்குரிய வரங்களை என்ன பண்ண சொல்றார் பவுல்? நாடுங்கள். நீங்க நாடுகிறபடியால் சபைக்கு பக்தி விருத்தி உண்டாகத்தக்கதாக அவைகளில் தேரும்படி நாடுங்கள். பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, வரங்களை நாடுங்க. அதுல மெச்சூர் ஆகுங்க, அதுல தேறினவர்களா மாறுங்க. அல்லேலூயா. அப்பதான் அது இன்னொருத்தருக்கு பிரயோஜனமா இருக்கும். அந்தபடி அந்நிய பாஷையில் பேசுகிறவன் அதன் அர்த்தத்தையும் சொல்லத்தக்கதாக விண்ணப்பம் பண்ண கடவன். அப்ப இங்க பவுல் சொல்றாரு, அந்நிய பாஷையும் பேசணும், அந்நிய பாஷைக்கு வியாக்கியானத்தையும் நீங்க சொல்லணும், கேட்கணும்னு சொல்றாரு. அப்போ அந்நிய பாஷை ஓகே, நான் சுருக்கமாக மூணு இதில் சொல்கிறேன். ஒன்று அந்நிய பாஷை முதலாவது மனுஷங்கிட்ட பேசுகிற பாஷை இல்லை, அது யார்கிட்ட பேசுகிற பாஷை? தேவனிடத்தில். ரெண்டாவது அந்நிய பாஷை இன்னொருத்தருக்காக பேசுறது இல்லை, அது யாருக்காக பேசுறது? நமக்கு பக்தி விருத்தி உண்டாக பேசுகிறது. அந்நிய பாஷையில் பேசுகிறவன் ரகசியத்தை பேசுகிறான். 3 காரியம். ஒன்று தேவனிடத்தில் பேசுகிறான், ரகசியத்தை பேசுகிறான், தனக்குத்தானே பக்தி விருத்திக்காக பேசுகிறான். இது ஜென்ரல் ஸ்பீக்கிங் இன் டங்ஸ். இது என்னன்னு சொல்லுவோம்? பொதுவா அந்நிய பாஷையின் வரம். அந்நிய பாஷை எப்படி போய் கைகளை வைப்பீர்கள் சுகமாவார்கள் என்று சொன்னாரோ அதே மாதிரி எல்லாரும் அந்நிய பாஷை பேசணும்னு ஆண்டவர் விரும்புகிறாரு. எல்லாருக்கும் அந்நிய பாஷையின் வரத்தை ஆண்டவர் கொடுத்துருக்கிறார். ஜென்ரல் ஸ்பீக்கிங் இன் டங்ஸ் இஸ் ஃபார் எவ்ரி ஒன். ஆனால் 9 gifts ஆஃப் த ஹோலி ஸ்பிரிட்டில் சொல்லப்படுறது அந்நிய பாஷையின் வரம். அப்போ இந்த வரம் என்ன பண்ணோம் அப்படின்னா, அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரத்தில் பரிசுத்த ஆவியானவர் அவங்க மேலே வந்தார். அவங்க எல்லாரும் பெந்தெகோஸ்தே நாளில் என்ன பண்ணாங்க? நவமான பாஷைகளை பேசினார்கள். அப்போ அந்நிய பாஷை அவங்க மேலே அக்கினிமயமான நாவுகள் வந்தது. எல்லாரும் அந்நிய பாஷையை பேசினாங்க. ஆனால் அவங்க பேசுனது எப்படி தெரிஞ்சது? எல்லாருக்குமே புரிஞ்சது. அந்த வசனத்தை வாசிக்கலாம். 2ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தை வாசிங்க. அப்படி இருக்க நம்மில் அவரவர்களுடைய ஜென்ம பாஷை, அவரவர்களுடைய என்ன பண்ணாங்க? ஜென்ம பாஷை. அப்படின்னா என்ன? இவங்க பேசுறது அந்நிய பாஷை, ஆனா அதை கேட்கிறவங்களுக்கு என்ன பாஷையில கேட்டுச்சு? ஓன் லாங்குவேஜ். இன்னைக்கும் அந்நிய பாஷையின் ஊழியங்கள் உண்டு. இன்னைக்கும் என்ன இருக்கு? அந்நிய பாஷையின் ஊழியங்கள் உண்டு. நீங்க நினைப்பீங்க அந்நிய பாஷைன்றது யாருக்குமே புரியாதுன்னு. ஆனால் இங்க சொல்லப்படுற அந்நிய பாஷை புரியாத பாஷை இல்லை. நீங்க பேசுற பாஷை இன்னொருத்தவங்களுடைய லாங்குவேஜ்ல அவங்களுக்கு தேவன் பேசுகிறதா இருக்கிறது. ஹல்லேலூயா.
நான் இப்போ டங்ஸில் பேசின்னு இருக்கிறேன்னு வச்சுக்கோங்க, ஒரு ரஷ்யனோ சைனீஸோ அங்கே வந்து உட்காந்துன்னு இருக்காருன்னா இது உண்மையாக நிறைய இடத்துல டெஸ்டிமோனியாக சொல்லியிருக்கிறாங்க. இவங்க வந்து அந்நிய பாஷையில் ஜெபம் பண்ணும் போது ஆண்டவர் வந்து அந்த சைனா மனுஷனுக்கிட்டையோ இல்லை ரஷ்யன் பீப்புள்கிட்டையோ அவங்க மொழியில் ஆண்டவர் அவங்களோடு கூட பேசுகிறாரு. அவங்க வந்து என்ன பண்ணுறாங்க, அதை இன்டர்பிரட் பண்ணுறாங்க. நீ அந்நிய பாஷை பேசும்போது என் கூட ஆண்டவர் இந்த தீர்க்கதரிசனத்தை வெளிப்படுத்தினாரு, ஆண்டவர் இந்த சபைக்கு இதை சொல்ல விரும்புகிறாரு. இது ஒரு சேனல் ஆஃப் ஆண்டவர் கம்யூனிகேட் பண்ணுற வரமாக இருக்கிறது. அப்போ அந்நிய பாஷைன்றது வந்து இந்த சொல்லப்படுற வரம் வந்து என்னன்னா, இது சபைக்குள்ள நிறைய நடக்கிறது இல்லை, இது உலகத்துக்குரிய ஜனங்களிடத்தில் நிறைய நடக்கிறதா இருக்கிறது. ஏன்னா இஸ்ரவேல்கிட்ட ஆண்டவர் சொல்றாரு, நான் வேறே பாஷைக்காரர் மூலமாக உங்க கூட நான் பேசுவேன். இஸ்ரவேல்கிட்ட ஆண்டவர் சொல்றாரு, என்ன சொல்றாரு, நான் வேறே அந்நிய பாஷைக்காரர் மூலமாக நான் வந்து உங்க கூட பேசுவேன். அப்போ சில நேரம் அந்நிய பாஷையின் ஊழியம் பண்றவங்க என்னன்னா, வேற ட்ரைபு வேற பீப்புள் பாஷை தெரியாதவங்க இடத்துல ஆண்டவர் ஸ்பிரிட்ல கூட கொண்டு போறவரா இருக்கிறாரு. ஹல்லேலூயா. ஸ்பிரிட்ல அவங்க என்ன ஆவாங்க, டிராவல் ஆவாங்க. உண்மையா நடந்த ஒரு ஸ்டோரி. ஒரு ஊரில் ஒரு ஒயிட் மேன் அப்படின்னா ஆங்கில மனுஷன் என்ன பண்ணாரு, அவர் வந்து அவருடைய பெட்ரூமில் ஜெபம் பண்ணுகிறாரு. என்ன பண்ணிருக்காரு, ஜெபம் பண்ணிருக்காரு. அந்நிய பாஷையில் ஜெபம் பண்ணிருக்காரு. ஜெபம் பண்ணிட்டு அந்நிய பாஷையில் ஜெபம் பண்ணிட்டு படுத்துட்டாரா. படுத்துட்டு சடனாக ஒரு விஷனை பார்க்குற மாதிரி இருக்கு. அவருக்கு என்ன பார்க்குற மாதிரி இருக்கு, விஷன். அந்த விஷனில் வந்து ஒரு குறிப்பிட்ட ஆப்பிரிக்கா கண்ட்ரியில் ஒரு இடத்துல இவர் வந்து இருக்கிறாரு. அங்கே வந்து ஒரு சின்ன பையன் இவருடைய கையை பிடிச்சின்னு கூட்டின்னு போகிறாரு. ஒரு கிராமத்துக்கு போகிறாரு. அங்கே போயிட்டு இவர் என்ன பண்ணுறாரு, பிரசங்கம் பண்ணுறாரு அந்நிய பாஷையில். என்ன லாங்குவேஜில் பிரசங்கம் பண்ணுறாரு, அந்நிய பாஷையில் பேசிட்டு திருப்பி அந்த பையன் வந்து வெளியே கொண்டு வந்து விட்டுட்டு போயிடுறான். இதுதான் கனவு. இதை பார்த்துட்டு கண்ணை முழிக்கிறாரு. அவருக்கு பழக்கம் என்னன்னா, ஷூ போட்டுருந்தான் தூங்குவார். சடனாக எழுந்து பார்க்குறாரு, அவருடைய ஷூவில் மண் இருக்கு. அவருடைய ஷூவில் என்ன இருக்கு, மண் இருக்கு. என்னடா இது ஷூவில் மண் இருக்கு, நம்ம வந்து வீட்டுக்கு யூஸ் பண்ணுற ஷூ தானே போட்டுன்னு படுத்திருந்தோம், இதில் எப்படி மண் வந்ததுன்னு சொல்லி அவருக்கு ஆச்சரியமாயிட்டு அந்த ஷூவை கழட்டி அதில் இருந்த மண்ணை டெஸ்ட் பண்ண கொடுக்குறாரு. அந்த மண்ணை டெஸ்ட் பண்ணும் போது தான் தெரியுது இது வந்து ஆப்பிரிக்கா கண்ட்ரியில் ஏதோ ஒரு கிராமம்னு. அப்போ தான் அவருக்கே தெரியுது, ஆண்டவர் என்ன ஸ்பிரிட்டில் என்ன பண்ணியிருக்கிறாரு, அங்கே கொண்டு போயிருக்கிறாரு. இது ஸ்பிரிட்டில் நான் பார்த்த ஒரு விஷயம்னு சொல்லி அவர் அப்படியே அதை விட்டுறாரு. விட்டுட்டு பல வருஷங்கள் கழித்து அமெரிக்கா தேசத்தில் ஒரு கான்ஃபரன்ஸ் நடக்குது. ஒரு ஆப்பிரிக்கன் அதுக்கு வந்து கெஸ்ட் ஸ்பீக்கராக வராரு. பல ஆண்டுகளுக்கு அப்புறம் அந்த கான்ஃபரன்ஸ்க்கு ஒரு ஆப்பிரிக்கனு கெஸ்ட் ஸ்பீக்கராக வராரு. வந்து இந்த மனுஷன் உட்காந்து இருக்க இடத்துல பக்கத்தில் கெஸ்ட் ஸ்பீக்கராக வந்து உட்காராரு. உட்காந்துட்டு இவர் திரும்பி பார்த்து சொன்னாராம், பிரைஸ் தி லார்ட்னு கை கொடுத்தாராம். எப்படி இருக்கீங்கன்னு கேட்டாராம். இவருக்கு பயங்கர ஷாக். யாருக்கு, இந்த ஒயிட் மேன், இந்த ஊழியக்காருக்கு பயங்கர ஷாக்கு. ஏன்னா இந்த கெஸ்ட் ஸ்பீக்கரை இவர் பார்த்ததே கிடையாது. இவர் சொல்கிறாரா, ஐ நெவர் சீன் யூ, நான் உன்னை பார்த்ததே இல்லை, உனக்கு எப்படி என்ன தெரியும்னு. அதுக்கு அந்த தம்பி சொல்கிறாரா, நீங்கள் தான் நான் சின்ன வயசாக இருக்கும்போது எங்கள் கிராமத்துக்கு வந்தீங்க, உங்களை கூட்டின்னு போய் சுவிசேஷம் எங்கள் கிராமத்துக்கு சொன்னீங்களே, உங்களை கூட்டின்னு போன தம்பியே நான் தான்றாராம். ஹல்லேலூயா. உங்களுக்கு என் கிராமத்துக்கு உள்ளே கூட்டின்னு போய் வெளியே கொண்டு வந்து விட்டது நான் தான். நீங்கள் சொன்ன சுவிசேஷத்தினால என் கிராமத்தில் ரிவைவல் வந்துச்சு. அதிலிருந்து எழும்பின ஒரு ஊழியக்காரன் நான். இன்னைக்கு உங்கள் கண்ட்ரியில் நான் பிரசங்கம் பண்ண வந்திருக்கிறேன். ஹல்லேலூயா. இன்னைக்கும் ஆவியானவர் இந்த காரியங்களை செய்கிறவராக இருக்கிறாரு. ஆனால் எல்லாரும் செய்ய முடியுமா எனக்கு தெரியல. ஆனால் இதற்கான வரம் ஆண்டவர் சபையில் ஊட்டி இருக்கிறாரு. ஹல்லேலூயா. அவனுக்கான, அதான் சொன்ன, உங்களுக்கு பகிர்ந்து அளிக்கப்பட்ட கிருபையின்படியே உங்களை குறித்து நீங்க மேன்மை பாராட்டுங்க. உங்களுக்கு இல்லைன்றதுனால அது இல்லைன்னு நினைக்காதீங்க. ஹல்லேலூயா. உங்களுக்கு இல்லைன்றதுனால அது சபைக்குள்ள இல்லைன்னு நீங்க நினைக்காதீங்க. நீங்க நிறைய இடத்துல என்னன்னா, சில சபையில வரங்கள் ஆப்ரேட் பண்ணாததுனால அவங்க ஒரு முடிவுக்குள்ள வந்துட்டாங்க, என்ன வரம் இந்த காலத்துல வேலை செய்யறது இல்லைன்னு. அப்படி கிடையாது. அவங்களுக்கு அளிக்கப்பட்ட வரத்தில் அவங்க மகிழ்ச்சியாக இருக்கும்போது கர்த்தர் அவங்கள அதில் சூப்பர் மேனாக அவர் காட்டுறவராக இருக்கிறார். ஹல்லேலூயா.
ஆனால் இயற்கைக்கு அப்பாற்பட்டதான இந்த வரங்கள் இன்றைக்கும் சபைக்குள்ளே செய்கிறது. அந்நிய பாஷையின் ஊழியங்கள் அவங்களுக்கே தெரியலனாலும் அவங்க அந்த பாஷையில் என்ன பண்ணுறாங்க, அவங்க ஊழியம் செய்கிறாங்க. ஆவியை பகுத்தறிதல் என்று சொல்லும் போது அது என்ன வெறியோ தப்பை கண்டுபிடிக்கிறதுக்கான வரம் கிடையாது. நிறைய பேர் அதனுடைய நெகட்டிவ் வியூவில் தான் அதை பார்க்குறாங்க. என்னன்னு, இந்த ஸ்பிரிட் ரைட்டா தப்பா அவங்க சொல்லுவாங்க. உங்களை பார்த்தவொடனே நான் கண்டுபிடிச்சிருவேன் பிரதர், உங்களை பார்த்தவொடனே நான் கண்டுபிடிச்சிடுவேன். ஃபஸ்ட்டு சந்திப்பில் சொல்லுவாங்க என்னன்னு, ஸ்பிரிட் நல்லாவே இல்லை பிரதர், அந்த ஆவி நல்லாவே இல்லை. சரி உங்கள்கிட்ட கொண்டு வந்துக்கிறார்ல, நல்லதா மாற்று. அல்லேலூயா. நல்லா இல்லாத ஆவியை ஏன் கொண்டு வராரு? யாருக்கு வைத்தியம் தேவை? வியாதி உள்ளவனுக்கு தான் வைத்தியம் தேவை. உங்க வரம் இன்னொருத்தனை வியாதி ஆக்குறது கிடையாது. வியாதி இருக்கிறவனை இன்னும் வியாதி ஆக்கிறதுக்கு இல்லை. அப்போ வரங்கள் வந்து இன்னொருத்தவங்களுடைய பிளாக்னஸை காட்டுறதுக்காக ஆண்டவர் வரத்தை கொடுக்கல. அது பக்தி விருத்துக்கும் ஆறுதலுக்கும் புத்தி சொல்றதுக்கும் சபையை சீர்பொருந்தி கிறிஸ்துவின் வளர்ச்சிக்கு அதை கட்டுகிறதுக்கும் தேவன் வரத்தை பயன்படுத்துகிறவராக இருக்கிறார். அல்லேலூயா. அப்போ நீங்கள் டிசைனிங் ஸ்பிரிட் உங்களுக்குள்ளே இருக்குன்னா அது வந்து ரொம்ப ஆப்வியஸ். ஜனங்க முதல்ல அவங்க ஆப்ரேட் ஆக நினைக்கிறது என்ன தெரியுமா, பிளாக்னஸ் காட்டணும். என்னன்னு சொல்லுவாங்க, இங்கே ஒரு ஆவி பின்னால் சுற்றி இருக்குதுன்னுவாங்க, இங்கே ஒரு பில்லி சூனி பின்னால் சுற்றி இருக்குதுன்னுவாங்க, உங்களுக்கு விரோதமாக தகுடு வச்சுக்கிறாங்கன்னுவாங்க. என்னென்னா வச்சுன்னு போட்டோம். ஆனால் இஸ்ரவேலுக்கு விரோதமான குறி சொல்லுதலும் இல்லை, மந்திரமும் இல்லை. நீ போயிட்டால அங்கே அந்த ஆவியை கிரியை செய்யக்கூடாது. அல்லேலூயா. வரங்களுக்கும் மேலே பிரமாணம், அந்த பிரமாணம் கிறிஸ்துவாக இருக்கிறார். அல்லேலூயா. அப்போ இந்த ஆவியில் இந்த வரத்தில் கிஃப்டில் நீங்கள் ஆப்ரேட் பண்ணும்போது ஆண்டவர் வெளிப்படுத்துவார். கண்டிப்பாக பிளாக் அண்ட் ஒயிட் என்ன பண்ணுவார், வெளிப்படுத்துவார். யோவான் புஸ்தகத்தில் சொல்கிறார்ல, ரெவலேஷனில் நிறைய பார்க்குறோம், நான் ஆவிக்குள்ளானேன், நான் வேறே மனுஷனானேன்னு சொல்லிட்டு அவர் சொல்கிறாரு. எனக்கு முன்பாக என்ன பண்ணார், இயேசுடைய பிரத்யட்சத்தை என்ன பண்ணுறாரு, அவர் வர்ணிக்கிறாரு. நான் ஆவிக்குள்ளானேன், கிறிஸ்து எனக்கு முன்பாக வந்து வெளிப்பட்டார். கிறிஸ்து கூடயே இருக்கிறாரு. யார், யோவான். அவருடைய என்ன தோல்லையே சாய்ந்து அவ்வளோ அவருடைய இருதயத்துக்கு ஏற்றவனாக அவ்வளோ க்ளோஸாக இருந்து கூட இப்போ ரெவலேஷனுக்கு இங்கே வரும்போது அவருடைய ஸ்டேட்மெண்ட்டே மாறுது. என்னன்னு, ஆதியும் அந்தமானவர், அல்ஃபா அண்ட் ஒமேகாவானவர், அவர் ஆட்டுக்குட்டியானவர். எப்படி பார்க்குறாரு பாருங்க. ஏன், அந்த ஆவியின் மண்டலத்தில் அந்த ஆவியை பகுத்தறியும் போது அது சத்தியத்தை நமக்கு காட்டுகிறதா இருக்கிறது. ஹல்லேலூயா. இட் ரிவீல்ஸ் த ட்ரூத் அண்ட் இட் ரிவீல்ஸ் த பிளாக் அண்ட் ஒயிட். எது சரி எது தவறு எது சத்தியன்றது என்ன பண்ணுது, இந்த கிஃப்ட்டு பகிர்ந்து கொடுக்கக்கூடியதாக இருக்குது. ஸ்பிரிட்டை நீங்கள் என்ன பண்ண முடியும், டிசைன் பண்ண முடியும். இயேசு கிறிஸ்து கிட்ட வந்து பேதுரு சொல்றாரு, இது உனக்கு ஆகக்கூடாது ஆண்டவரே. என்ன சொல்றாரு இயேசு கிறிஸ்து அதுக்கு? 16வது அதிகாரம், மத்தேயு 16 அதிகாரத்தில் இயேசு கிறிஸ்து கூட இப்பதான் சொல்றாரு. என்னன்னு சொல்றாரு, நீரே தேவனுள்ள ஜீவனுள்ள தேவனுடைய குமாரர். உடனே சாமி சொல்றாரு பேதுருவை பார்த்து, இது மாம்சமோ ரத்தமோ உனக்கு வெளிப்படுத்தல. பயங்கர பேதுருக்குள்ள என்ன ஆயிடுச்சு, பயங்கர சந்தோஷம் ஆயிடுச்சு. பாரு, என்ன யாருமே வெளிப்படுத்தல, நான் என்ன பண்ணியிருக்கேன், வெளிப்படுத்திருக்கேன். எனக்கு அந்த டிசைன்மெண்ட் வந்திருக்கு. என்ன, இது மாம்சமோ ரத்தமோ உனக்கு வெளிப்படுத்தல, நீரே ஜீவனுள்ள தேவனுடைய குமாரன் என்பதை பரமபிதா என்னுடைய அப்பா தான் உனக்கு வெளிப்படுத்தினான்னு ஏசுவாமி அப்ரிஷியேட் பண்ணிட்டாரு. பண்ண உடனே அடுத்து இன்னொரு ஆவியில் ஆப்ரேட் ஆகுறாரு. நல்லா கவனமாக கேளுங்க. ஆக முடியும்ன்றதை தான் நான் சொல்லினுக்கிறேன். ஏற்கனவே நான் சொன்னேன். என்னன்னு சொன்னேன், நீங்கள் இயேசுக்கு மகிமை கொடுக்கக்கூடியதான பிளாட்ஃபார்மில் உங்கள் கேரக்டரை பில்ட் பண்ணாமல் போனீங்கன்னா என்ன ஸ்பிரிட் வேணாலும் உங்களை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ண முடியும். உங்களை நீங்கள் ப்ரொஜெக்ட் பண்ணணும். திருக்கசனம் சொல்கிற ஊழியத்தை ஆண்டு கொடுத்தான்னா போகிற எல்லா இடத்துலையும் திருக்கசனம் சொல்லணுன்றது உங்கள் மோட்டிவாக இருக்கக்கூடாது. அல்லேலூயா.
எனக்கு தீர்க்கதரிசன ஆவி இருக்குது, என்னை கூப்பிட்டுருக்குறாங்க, இன்றைக்கி போய் நான் என்ன சொல்கிறேன் பாருன்னு போகக்கூடாது. அங்கே போய் வசனம் சொல்லணும்னு ஆண்டவர் சொன்னால் கூட வசனத்தை சொல்லிட்டு வரணும். என்ன சிஸ்டர் பெரிய வசனமாக சொல்லிக்கிறீங்கன்னா, இதுதான் ஜீவனாக இருக்கிறது. அல்லேலூயா. அப்போ தீர்க்கதரிசனன்றது கூட தீர்க்கதரிசன ஆவிகளுக்கு கீழ்ப்படிந்து இருக்கிறது. உங்கள் மோட்டிவ் வந்து உங்களை ப்ரெசென்ட் பண்ணுறதுக்காக கிஃப்டிங்கை காட்டவே கூடாது. அது ஆவியானவர் பயன்படுத்தக்கூடியதாக ஒன்றாக இருக்கிறது. போய் ஜாம் பண்ணும் போதே, இப்போ ஒரு வீட்டுக்குள்ளே ஜாம் பண்ண போகும்போது கிஃப்ட்டு, இந்த டிசைனிங் கிஃப்ட் இருக்குங்கன்னா தான் பண்ணுவாங்க, அப்படியே வந்து ஆண்டனை டியூன் பண்ணினே இருப்பாங்க. நான் பார்த்துக்கிறேன், நானும் பண்ணியிருக்கிறேன் 20 வருஷத்துக்கு முன்னாடி. அப்படியே போய் டியூன் பண்ணியிருப்பாங்க. பண்ண உடனே பிரதர் நான் நினைக்கிறேன் எங்கள் சுடுகாட்டு பக்கத்தில், நான் அப்படி சொன்னதில்லை, அப்படியே சொன்னேன், சுடுகாட்டு பக்கத்தில் ஒருத்தர் சொல்கிறாரு, சர்ச்சு கட்டி பாவம் அந்த பாஸ்டர் ஊழியம் செஞ்சுருக்கிறாரு. அவர்கிட்ட வந்து சொல்கிறாரு, நைட்லாம் நான் ஜாம் பண்ணையா, எல்லா வால்ல இருந்தும் குட்டிச்சாதானுங்க வெளியே வருது. எங்கேருந்து வெளியே வருது? சர்ச்சு அந்த பில்டிங் வால்லேருந்து குட்டிச்சாதானுங்க வெளியே வந்துச்சான். இந்த பில்டிங்கை கட்டும் போது இந்த அஸ்திவாரத்தில் வந்து சுடுகாட்டிலேருந்து மண்ணு கொண்டு வந்து கட்டிக்கிறாங்க. சரி, இப்போ என்ன பண்ணோம்? சுடுகாட்டு மண்ணை கட்டிட்டாங்கப்பா, பில்டிங் வந்துடுச்சு, ஆவிங்க வெளியே வருது. இதில் ஆவியானவர் என்ன சொல்கிறாரு? ஆவியானவர் என்ன சொல்ல வர்றாரு? குடிச்சாதான் இருக்கு, காலி பண்ணி போன்றாரா? இல்லை திருப்பி அதை இடிச்சிட்டு இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தை தெளிச்சுட்டு கட்டுன்றாரா? என்ன சொல்ல வர்றாரு? ஒரு சொல்யூஷனுமே கிடையாது. உங்களுடைய தீர்க்கதரிசன ஊழியம் டிசைனிங் ஸ்பிரிட்ல எப்படி போகக்கூடாது, பக்தி விருத்திக்கு ஏதுவாக இருக்க வேண்டும். அல்லேலூயா. இன்னொருத்தங்களை கட்டக்கூடியதாக. ஒருவேளை அப்படி ஆவியே வரட்டுமே, அப்போ நினச்சிக்கணும், இன்னைக்கு நைட்டு நான் இருந்ததுனால இந்த குட்டிச்சாத்தான்லாம் சபையை விட்டு வெளியே போகுது. அப்போ ஏன் சபையில் குட்டிச்சாத்தான் இருக்குது? குட்டிச்சாத்தான் இருக்கோன்ற ஒரு பிலீவ் அந்த பாஸ்டருக்குள்ளே இருந்ததுனால ஒருவேளை குட்டிச்சாத்தானுங்க உள்ள வந்திருக்கலாம். நீங்கள் விசுவாசிக்காமல், நீங்கள் ஏற்றுக்கொள்ளாமல் எந்த காரியமும் உங்கள் வாழ்க்கையை தொட முடியாது. அல்லேலூயா. எவ்வளோ நாள் மனுஷன் வாழ முடியும் சொல்லுங்க? சில பேர் ஈஸியாக சொல்லுவாங்க, கர்த்தர் சித்தம் இருக்கிற வரைக்கும் நான் வாழ முடியும். நான் சொல்கிறேன், உங்கள் சித்தம் என்னவோ அதுதான் உங்கள் கூட கர்த்தர் செய்கிறவராக இருக்கிறார். அல்லேலூயா. நேற்று ஒருத்தர் சொன்னார், நான் 120 வயசு வரைக்கும் வாழ்வேன்னாரு. சொன்னேன் அல்லேலூயா. நான் கூட 80 மேலேந்தான்னு இது வரைக்கும் நினச்சினுக்கிறேன். இப்போ 40, இன்னும் 40 வருஷத்தில் நான் வந்து என்ன செய்ய போகிறேன்ற பிளானில் இருக்கிறேன். நேற்று அவர் சொன்னோன்னு நினச்சேன், ஆமாம் 120 ஏன் வாழ முடியாது? அல்லேலூயா. இயேசு வருகை தாமதிக்கன்னா நம்ம வாழலாங்க, வாழ்ந்து சுகமாக இருப்போம். என்ன பண்ண போகிறோம்? தேவ ராஜ்யத்தை கட்டுவோம். அல்லேலூயா. பூமியில் தேவன் வைத்ததை நிறைவேற்றுவோம். இன்னைக்கு நம்ம நாட்டில் தான் 50 வயசு ஆயிடுச்சுன்னா என்ன நம்ம பிளான் பண்ணுறோம்? அவ்வளோதான், ரிட்டையர்மெண்ட். என்னது ரிட்டையர்மெண்ட்? ஆண்டவர் அப்படி சொல்கிறது, காலேப மாதிரி இப்போ எனக்கு இந்த மலை நாட்டை தாங்க, 80 வயசில் 40 வயசில் இருந்த அதே பலன் எனக்குள்ளே இருக்கிறது. அந்த தரிசனம் சத்து போகாதுங்க. அல்லேலூயா. வாட் யூ பிலீவ் யூ ஆர். நீ என்ன விசுவாசிக்கிற அப்படியே நீ இருக்கிற. உங்கள் ஊழியம் மகிமையாக இருக்கும். அல்லேலூயா. என்ன வயசானாலும் இனிமேல் தான் செய்ய போறீங்க நீங்க. அல்லேலூயா. பெரிய ஆரம்பங்க, பெரிய ஆரம்பம். இனிமே தான் தொடக்கம் உங்களுக்கு, அது பெருசா இருக்கும். அல்லேலூயா. கர்த்தர் மகிமையானதை செய்கிறவர். போன 3 வாரத்துக்கு முன்னாடி ஒருத்தர் சொன்னது இன்னும் இன்ஸ்பயர் ஆயிடுச்சு எனக்கு. அவர் சொன்னார், எனக்கு 61 வயசு, ஆனால் நான் பார்க்கறது வந்து என்னை பார்க்குறவங்க 45 வயசுன்னு தான் சொல்லுவாங்க. 15 வயசு என் வயசை நான் என்ன பண்ணியிருக்கேன், நான் குறைச்சா மாதிரி என்ன வெளியே காட்டுறேன். ஆனால் என் கோல் 20 வயசு கம்மியான மாதிரி தெரியணும். என் கோல் என்ன? நீ என்ன பிலீவ் பண்ணியோ அது நடக்குது. அல்லேலூயா. எனக்கு ஆச்சரியமா இருந்துச்சு, 61 வயசா நீங்கன்னு. அப்போ என்ன, அவர் வந்து பியூட்டியை காட்டணும்னு நினைக்கல, என்ன இன்னும் கர்த்தருக்காக நான் ஓட முடியும். என் வயசோ என்னுடைய ஸ்ட்ரென்த்தோ என்னுடைய முடிவோ இல்லை. கர்த்தருடைய வார்த்தை ஜீவன் உள்ளது, அது பரிபூர்ணமானது. என் எண்ணத்தை, என் தரிசனத்தை அது பெருக செய்கிறதா இருக்கிறது. ஹல்லேலூயா. இல்லை சைட் நோட்டு, திருப்பி சப்ஜெக்டுக்கு வரலாம். டிசெண்டிங் ஸ்பிரிட்டில் வந்து ஆப்ரேட் பண்ணும்போது உங்களுடைய மோட்டிவ் வந்து பக்தி விருத்தியாக இருக்கணும்.
அல்லேலூயா. ஒருவேளை நீங்கள் போகிற இடத்துல இந்த ஸ்பிரிட் உங்களுக்கு இந்த வரம் உங்களுக்கு வந்து ஆண்டவர் ஏன் வெளிப்படுத்துகிறாருன்னா, அங்கே இருக்கிறதான அந்த நெகட்டிவ்னஸ் வந்து நீங்கள் பிரேக் பண்ணி ஜாம் பண்ணுறதுக்காக இருக்கும். அது அவங்க குடும்பத்துக்கு பயன்படுத்துறதுக்காக இருக்காது. அவங்கள பக்தி விருத்தியாக்கி ஏதோ உங்களை வந்து என்ன பண்ணாது, சேதப்படுத்தாது. ஏதோ உங்களை வந்து சேதப்படுத்தாது. நீங்கள் சர்ப்பத்தின் மேலும் தேலையும் மிதிப்பீங்க. சாவுக்கு ஏதுவானதை குடித்தாலும் அது உங்களை சேதப்படுத்தாது. இந்த ஃபவுண்டேஷன் இல்லாமல் கிஃப்டை பயன்படுத்தினீங்கன்னா அந்த கிஃப்ட் வந்து இன்னொருத்தவங்களை இடித்து போடுமே தவிர அது கட்டாது. அப்போ உங்களுக்கு பரிசுத்த ஆவியானவர் கொடுக்குற எல்லா வரங்களும் உங்களுடைய மோட்டிவேஷன் கிஃப்ட்லேருந்து தான் ஆப்ரேட் ஆகுது. எதுலேருந்து ஆப்ரேட் ஆகுது? மோட்டிவேஷன் கிஃப்ட்லேருந்து தான். வியாக்கியான வரம் என்பது இங்கிலீஷ் டு தமிழ் டிரான்ஸ்லேட் பண்ணுற மாதிரிலாம் கிடையாது. என்னங்க, டிரான்ஸ்லேஷன் கிடையாது. இன்டர்பிரேஷன் கூட thus says the Lord, கர்த்தர் சொல்லுகிறார், he will heal you, கர்த்தர் உங்களை சுகமாக்குகிறார். அந்த மாதிரி ஷக்கார ராப்பா லாமா அப்படின்னு ஒவ்வொரு எழுத்தாக எழுதுனீங்கன்னா அது இல்லை. ஒருத்தர்கிட்ட அந்நிய பாஷை வரம் வந்து ஜெபம் பண்ணுங்கய்யா ஆண்டவர் தருவாருன்னு பைபிள் ஸ்கூல் படிக்கும்போது சொன்னால், எல்லாரும் அந்நிய பாஷை பேசும்போது யார் யாருக்கெல்லாம் வித்தியாசமாக வார்த்தைங்க வச்சோ அதெல்லாம் பேப்பரில் எழுதிக்கிறாரு. அதெல்லாம் என்ன பண்ணார், பேப்பரில் எழுதிக்கிறார். எழுதிட்டு நைட்டு அந்நிய பாஷை எல்லாம் ஸ்கூலில் சேர்ந்து அந்நிய பாஷை பேசும்போது ஷக்கா ராப்பா லாமா லப 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 எல்லாத்தையும் எழுதிட்டு மறுநாள் ஈவினிங் வந்துட்டு நான் பயட் பண்ணிட்டேயா, நான் அந்நிய பாஷை என்ன பண்ணிட்டேன், பயட் பண்ணிட்டேன், இது கரெக்டாக வருதா பாரு அப்படின்ட்டு ஷக்கா ராப்பா லப 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 லப. யோ இது இல்லையா அந்நிய பாஷை. அந்நிய பாஷை சூப்பர் நேச்சுரல் கிஃப்ட். யூ கேனாட் ரைட் அண்ட் லேர்ன். அதை எழுதி நீங்கள் என்ன பண்ண முடியாது, பிட்டடிக்க முடியாது. அல்லேலூயா. நான் சொல்லுது ஜோக்குக்காக சொல்ல, உண்மையாக நடந்தது. தம்பியை கூப்பிட்டு சொன்னோம், இது இல்லைப்பா அந்நிய பாஷை இப்படி இல்லை. அந்நிய பாஷைன்றது வந்து நீ முதல் டைம் பெற்றுக்கொள்ளும் போது உனக்கு வார்த்தைகளே நிறைய வரலன்னா கவலை இல்லை. பிறந்த குழந்தைக்கு எடுத்த உடனே தமிழில் நல்லா புலவர் மாதிரி பேசுமா, அது வாயிலேருந்து ஒரு வார்த்தையும் வராது. 8 மாதம் ஆன பிறகு என்ன சொல்லாது, திக்கி ஏதாவது ஒரு வார்த்தையை சொல்லும். அப்பானோ அம்மானோ தாத்தானோ அப்படியே போக போக ஏபிசிடி வரும். அதுக்கு எவ்ரிதிங் ஹஸ் எ டைம் ஆஃப் க்ரோத். எல்லாமே வளர்ச்சிக்கான ஒரு காலங்கள் உண்டு. அப்போ வரங்கள் கூட ஒரே நாளில் வந்து நீங்கள் எல்லாமே நீங்கள் சூப்பராக ஆப்ரேட் ஆவீங்க சொல்ல முடியாது. யூ ஹேவ் டு ப்ராக்டிஸ் அண்ட் லேர்ன். எல்லாமே நீங்கள் அதில் தேறினவர்களாய் ஆண்டவங்களை கொண்டு போகிறாரு. பட் இஃப் யூ ஆர் நாட் ப்ராக்டிஸிங் யூ வில் நாட் ஆப்ரேட். அதை நீங்கள் பயன்படுத்தலைன்னா அதில் நீங்கள் வளரவே முடியாது. ஆண்டவர் சில பேருக்கு என்ன பண்ணார், வெளியூருக்கு போகும்போது 10 தாலந்து ஒருத்தனுக்கு கொடுத்தாரு. 10 தாலந்து கொடுத்தாரு. எவ்வளோ தாலந்து கொடுத்தாரு பத்தியா, தூங்குறீங்களான்னு கண்டுபிடிச்சேன் நான். எவ்வளோ தாலந்து கொடுத்தாரு, 5 தாலந்து கொடுத்தாரு. இன்னொருத்தனுக்கு 2, இன்னொருத்தனுக்கு 1, இன்னொருத்தனுக்கு அவ்வளோதானா? சரி, 5 2 1. இன்னொரு இடத்துல வேற மாதிரி சொல்லுது, 2 இடத்துல சொல்லப்படுது தாளந்துகளை கொடுத்து. இதே வச்சுக்கலாம். இந்த 5 தாளந்துக்கிட்ட கொடுத்தவனை ஆண்டவர் என்ன பண்ணாரு, அவனுக்கு 10 தாளந்து. யோசிச்சு பாருங்க, இல்லாதவனுக்கு தானே கொடுக்கணும். ஆனால் ஆண்டவர் யாருக்கு கொடுக்குறாரு, இது ஆப்போசிட் ஆகுது. இல்லாதவனுக்கு கொடுங்கன்னு ஆண்டவர் சொன்னார். ஆனால் இங்கே ஆண்டவர் என்ன பண்ணுறாரு, இருக்கிறவனுக்கு இன்னும் கொடுக்குறாரு. யார்கிட்ட இருந்து பிடிங்க கொடுக்குறாரு சொல்லுங்களேன், யார்கிட்ட இருந்து பிடிங்க கொடுக்குறாரு? 5 தாளந்துக்கிறவன் சொன்னால் நீங்கள் 5 கொடுத்தீங்க, நான் என்ன பண்ணிட்டேன் 10 மாற்றிட்டேன். 2 தாளந்து கொடுத்தவன் நான் 4 மாற்றிட்டேன். 1 கொடுத்தவன் நீங்கள் எப்படிப்பட்ட ஊழியக்காரு, விதைக்காத இடத்துல அறுக்கிறவரும் இங்க சொல்ற. இங்க வந்து அவனுடைய பிக்சரே தப்பா இருக்கு. ஆண்டவர் அவன் பார்க்குற பிக்சரே தப்பா இருக்கு. ஆண்டவர் வந்து என்னவோ வந்து சோதிக்கிற மாதிரி, ஆண்டவர் வந்து இல்லாததை வந்து கேட்குற மாதிரி, முடியாததை செய்ய சொல்கிற மாதிரி ஆண்டவர் செய்யவே மாட்டாருங்க. அது செய்யவே
மாட்டார். உங்களுக்கு என்ன கொடுத்தாரோ அதில் நீங்கள் உண்மையாக இருக்கணும் தான் எதிர்பார்ப்பார். அல்லேலூயா. உங்களால் முடியலன்னா ஆண்டவரை வந்து அதை என்ன பண்ண மாட்டார், உங்களை குற்றப்படுத்தவே மாட்டார். ஆனால் நீங்கள் இல்லைன்னு நினச்சின்னு இருக்கீங்களா, ஆண்டவர் சொல்லுவார், நான் உனக்கு கொடுத்துருக்கிறேன், நான் உனக்கு கொடுத்துருக்கேன். சொன்னால் ஒரு தாளந்தை வச்சு நான் என்ன பண்ண முடியும்? அவனுக்கு 5 கொடுத்தீங்க, அவனுக்கு 2 கொடுத்தீங்க, எனக்கு மட்டும் என்ன கொடுத்துருக்கீங்க? 1 கொடுத்துருக்கீங்க. இன்றைக்கி நிறைய பேருடைய ப்ராப்ளமே என்ன தெரியுமா, இல்லாதது தான் அவங்க பேசினே இருப்பாங்க. ஆனால் என்ன ஆண்டவர் கொடுத்துருக்குறாங்களோ அதை மகிமைப்படுத்தவே மாட்டாங்க. தனக்கு என்ன ஆண்டவர் கொடுத்துருக்காரோ அதை மகிமைப்படுத்தவே மாட்டாங்க. என்கிட்ட என்ன இல்லைன்றதை நிறைய பேசுவாங்க, ஆனால் என்ன எனக்கு கொடுத்துருக்கான்றதை பேசவே மாட்டாங்க. அப்போ ஆண்டவர் சொல்கிறாரு, உங்ககிட்ட நான் கொடுத்த இந்த ஒரு தாளந்தை நீ வட்டிக்கு விட்டுருந்தா கூட என்ன இருக்கும், அது பெருக்கும் ஆயிருக்கும். அவனை பார்த்து என்ன சொல்கிறாரு, சோம்பலான ஊழியக்காரன், சோம்பேறியன்றாரு. சோம்பல் உள்ள ஊழியக்காரனே, அவர் பாருங்க, அவர் மாதிரிலாம் பேச முடியாது, சோம்பேறியன்றாரு. என்ன சொல்கிறாரு, சோம்பேறிய, என்ன இல்லை இல்லை இல்லைன்னு பேசியே உன் டைம் எல்லாம் வேஸ்ட் பண்ணிட்ட. உனக்குள்ள என்ன இருக்கோ அதை நீ விதைச்சிருந்தீன்னா உனக்குள்ள இருக்கிறதும் வளர்ந்துருக்கோம், நீ கேட்கும் போது இன்னும் அதிகமாகவும் நான் கொடுத்துருப்பேன். அல்லேலூயா. கொஞ்சத்தில் உண்மையுள்ளவன் அநேகத்தின் மேலே அதிகாரி ஆக்கிறார். அப்போ ஆண்டவர் உங்களுக்கு கொடுத்த சின்ன ஊழியம், உங்களுக்கு கொடுத்த வரம், உங்களுக்கு கொடுத்துறதான என்ன சொல்கிறது தாளந்துகள், இதெல்லாம் புதைச்சி வச்சுருந்தீங்கன்னா நீங்கள் பிறந்து சாகிற வரைக்கும் அது யாருக்குமே பிரயோஜனம் இல்லை. ஆனால் என்ன ஆண்டவர் கொடுத்துருக்கிறாரோ அதை எடுத்து பயன்படுத்த ஆரம்பிக்கும் போது பரிசுத்த ஆவியானவர் உங்களை உயர்த்துகிறவராக இருக்கிறாரு, உங்களை அவர் கனி கொடுக்க வைக்கிறவராக இருக்கிறாரு, உங்களை அவர் பெருக செய்கிறவராக இருக்கிறாரு. அல்லேலூயா. சின்ன ஊழியம்தான், உங்களுக்கு சேர் போட நல்லா வரும், சர்ச்சை அரேஞ்ச் பண்ண நல்லா வரும், பெருக்க நல்லா வரும், இதுனா ஊழியமா பாஸ்டர்னா அதுதான் உங்கள் ஊழியம். ஆண்டவர் வச்சுருந்தா அதில் உண்மையாக செஞ்சு பாருங்கள், ஆண்டவர் அங்கேருந்து ஒரு ப்ரமோஷனை உங்களுக்கு உயர்த்துகிறவராக இருக்கிறாரு. அது ஊழியன்னு பாருங்க, அது என்னன்னு பார்க்கணும், ஊழியன்னு பார்க்கணும். இன்னைக்கு வேர்ல்டில் உலகத்தில் இருக்கவன் சொல்கிறான்ல, எங்கள் கம்பெனி கிளீனிங்கில் என்னவா இருக்கு, பெஸ்ட் கம்பெனி. எங்கள் கம்பெனி எப்படி இருக்கு, பிரைட் அண்ட் க்ளீன். நாங்கள் வந்து பண்ணால் எப்படி இருக்கோம், பிரைட்டாக இருக்கோம், க்ளீனாக இருக்கும். அவன் ப்ரொமோஷன் கொடுக்குறான். இன்றைக்கி சபையில் நீங்கள் பண்ணுற வேலை வந்து அது கிளீனிங் டிபார்ட்மெண்ட்டாக இருக்கட்டும், சர்விங் டிபார்ட்மெண்ட்டாக இருக்கணும், அதை பிரைட்டு க்ளீனாக நீங்கள் பண்ணி பாருங்கள், கர்த்தர் சொல்லுவார், உன்னை அதிகாரி ஆக்க போகிறேன் நான். உங்கள் தாளந்து சின்னதாக இருந்தாலும் டோன்ட் ஹெசிடேட். அது என்ன பண்ணுறதுன்னு யோசிக்காதீங்க. பின்னால் தான் நீங்கள் உட்காந்துன்னு இருக்கீங்களா, பாஸ்டருக்கு தண்ணி எடுத்து கொடுக்குறது தான் உங்களுடைய ஊழியமாக, கவலையே படாதீங்க, அதை மனரம்யமாக செய்யுங்க. அடுத்து நீங்கள் பிரசங்கம் பண்ண உங்களுக்கு ஒரு ஸ்டேஜ் ஆண்டு கொடுப்பாரு. ஆனால் என்ன இல்லைன்றதை சொல்லிக்கின்னு நான் என்ன கொடுப்பாங்க, எனக்கு தண்ணியை தான் கொடுப்பாங்க, தண்ணி எடுத்து வைக்கிற ஊழியத்தை தான் கொடுப்பாங்க, அதை வச்சு நான் என்ன பண்ணுறதுன்னீங்கன்னா ஏசாமி சொல்லுவார், அதே நீ செய்யாத, குத்துரு. இங்க யோசிச்சு பாருங்க, உங்க எண்ணங்கள், உங்களுக்கு கொடுக்கப்பட்ட எண்ணங்கள். ஆனால் அதை நீங்கள் மனரம்யமாக செஞ்சீங்கன்னா, என்னால் இந்த புக்கை இப்படி இந்த ஸ்டேஜில் க்ளீனாக வைக்க முடியும். இப்படி மெஸ்ஸப்பாக போய் எல்லாமே பொருள் இங்கே நான் வச்சுருந்தா, அங்கேருந்து பின்னாலேருந்து ஒருத்தர் பார்க்குறவங்க, சர்விங் மோட்டிவேஷன் கிஃப்ட் இருக்கவங்க நேராக என்ன பண்ணுவாங்க, பிரேக் டைமில் வருவாங்க, இந்த பைபிள் இப்படி க்ளீனாக வைப்பாங்க, தண்ணி கேன் எடுத்து இங்கே வைப்பாங்க, அழகாக இருக்கிற ஒரு பொருளை இங்கே வைப்பாங்க, மைக் எடுத்து சென்டரில் வைப்பாங்க, வச்சுட்டு அவங்க பாட்டிக்கு போய் உட்காந்துவாங்க. ஏன்னா அவங்களுக்கு தெரியும் இதை அவங்க பண்ணும்போது அதை பார்க்கறதுக்கு அழகாக இருக்கும்னு. ஆனால் இங்கே நின்று ப்ராஃபஸை பண்ணுறவர் கூட தெரியாது இந்த ஸ்டேஜில் இப்படி தான் வைக்கணும்னு. ஆனால் அவங்களுக்குள்ள அந்த டேலண்ட் இருக்குது. இதை வந்து அவங்க உண்மையாக செய்யும் போது ஒரு நாள் வரும், அவங்க வைக்கிறது மட்டும் அழகாக இருக்காது, அவங்களே அழகாக தெரிவாங்க, சபைக்கு அவங்களே அழகாக தெரிவாங்க. கர்த்தர் அதை மகிமைப்படுத்துவார், தூக்குவார், மேலே தூக்கி வச்சிருவார். முன்னாடி கூப்பிட்டு அவங்கள மேலே தூக்கி வச்சிருவார். வாடா, அவங்ககிட்ட 5 தாளந்து 2 தாளந்து உனக்கு கொடுக்கறதுல நீ உண்மையாக இருக்கிற, உன் வரங்களை நீ பயன்படுத்துகிற, என் ராஜ்யத்தை நீ பில் பண்ணுற, இந்த எக்ஸ்ட்ரா வச்சுக்கலாம்னு சொல்லி உங்களை கர்த்தர் புஷ் பண்ணி மேலே தூக்கி விடுவார். அதான் சொன்னேன், 20 வருஷத்துக்கு முன்னாடி என் பாஸ்டனை கேட்டார் என்ன தெரியும்னு, ஒன்றுமே தெரியாது. ஆனால் இன்றைக்கி நிறைய பேர் சொல்கிறாங்க, ஐயா இது செய்கிறீங்க, அதை செய்கிறீங்க, இப்படி இருக்கு அப்படி இருக்குன்னு. எனக்கு நல்லா தெரியும், எனக்கு ஒன்றுமே தெரியாது. இருந்ததை நான் உண்மையாக செஞ்சேன். கர்த்தர் இன்னும் என்னை மேன்மைப்படுத்துவார், இன்னும் மேன்மைப்படுத்துவார். ஏன்னா அவர் உண்மை உள்ளவர், அவர் உண்மை உள்ளவர். அல்லேலூயா.
அவருக்கு நீங்க உண்மையா இருந்தீங்கன்னா, கொஞ்சத்துல உண்மையா இருந்தீங்கன்னா, அநேகத்துல உங்களை தூக்கி மேல வச்சிருவாரு.